हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणं जानकी कांत स्मरणं, हर नमः पार्वती पतये। सद्गुरु स्वामिनः आंजनेय स्वामिनः हिरण्याक्षे पौत्रि प्रवर वपुषा देवभवता हते शोक क्रोध ग्लपितिरितिरेतस्य सहजः हिरण्यप्रारम्भः कशिपुरमराराति सदसि प्रतिज्ञामातेन तव किल वधार्थं मधुरिपो विधातारं घोरं सकलु तपसित्वा न चिरतः पुरः साक्षात् कुर्वन् सुरनरमृगाद्यैरनिधनं वरं लब्ध्वा दृप्तः जगदिह भवन् नायकमिदं परिक्षुन्दन्निन्द्रादहरत दिवं त्वामगणयन् निहंतुं त्वां भूयः तव पदमवाप्तस्य च रिपोः बहिर्दृष्टेरन्तर्दधितहृदये सूक्ष्मवपुषा नदन्नुच्चैस्तत्राप्यखिल भव भुवनान्ते च मृगयन्ने भियायातं मत्वा स खलु जितकाशीनिववृते ततोऽस्य प्रह्लादः समजनिसुतो गर्भवसतौ मुनेर्वीणापानेः अधिगत भवद्भक्तिमहिमा स वै जात्या दैत्यः शिशुरपि समेत्य त्वयि रतिं गतस्त्वद्भक्तानां वरदा परमोदाहरणतां सुरारीणां हास्यं तव चरणदास्यं निजसुते सदृष्ट्वा दुष्टात्मा गुरुरभिशिक्षच्चिरममं गुरुप्रोक्तं चासाविदमिदमभद्राय दृढमित्यपाकुर्वन् सर्वं तव चरणे भक्त्यैव ववृधे अधीतेषु श्रेष्ठं किमिति परिपृष्ठे ततनये भवद्भक्तिं वर्यामभिगदति पर्याकुलधृतिः गुरुभ्यो रोषित्वा सहजमतिरस्येत्यभिविदन् वधोपायानस्मिन् यतनुत भवत्पादशरणे सशूलैराविद्धः सुबहुमथितो दिग्गजगणैः महासर्पैर्दष्टोऽप्यनशनगराहारविधुतः गिरीन्द्रावक्षिप्तोऽप्यहः परमात्मन्नयि विभो त्वयि न्यस्तात्मत्वात् किमपि न निपीडामभजत ततः शङ्काविष्टः स पुनरतिदुष्टोऽस्य जनको गुरूक्त्या तद्गेहे किल वरुणपाशैस्तमरुणति गुरोश्च असान्निध्ये स पुनरनुगाब्दैत्यतनयाने भवद्भक्तेस्तत्त्वं परमपि विज्ञानमशिषति पिता शृण्वन् बालप्रहरमखिलं त्वत्स्तुतिपरं रुषान्धप्राहैनं कुलहतक कस्ते बलमिति बलं मे वैकुण्ठः तव च जगताञ्चापि सबलं स एव त्रैलोक्यं सकलमिति धीरोऽयम् अगदीति अरे क्वासौ सकल जगदात्मा हरिरिति प्रभिम्ते स्म स्तंभं चरितकलवालोदिति सुतः अतः पश्चाद् विष्णो न हि वदितुमीशोऽस्मि सहसा कृपात्मन् विश्वात्मन् पवनपुरवासिन्
மிருடயமாம் கிருபாத்மன் விஸ்வாத்மன் பவனபுரவாசின் மிருடயமாம். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்யே ததாத்மானம் சிருஜாமியகம் அப்படின்னு பிரசித்தமான ஸ்லோகம், கீதையில் உள்ள ஸ்லோகம். எப்பப்பெல்லாம் தர்மத்துக்கு கிளானி ஏற்படுறதோ அப்பப்பெல்லாம் நான் அவதரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. கிளானி அப்படின்னா வாட்டம்னு அர்த்தம், தமிழில் வாட்டம்னு அர்த்தம். தொய்வு எப்போ ஏற்படுறதோ. ஒரு ஆச்சரியம் இங்கே, யதா யதாஹி தர்மஸ்யே நாசோபவதின்னு சொல்லலை பகவான். தர்மம் நாசமாயிடுத்தானா நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லலை. ஏன் சொல்லலைன்னால், தர்மம் நாசமாயிடுத்து முழுக்கேன்னால் அப்புறம் பகவான் கூட வந்து இந்த லோகத்தை காப்பாற்ற முடியாது, பிரளயம்தான். ஏதானும் கொஞ்சம் குறைஞ்சிருந்ததானால் எரியற தீபத்தை வேணா தூண்டி விட்டு சுழல் தட்டி எண்ணெய் விட்டு காப்பாற்றலாம். அணைஞ்சே போயிடுத்தானால் அப்புறம் அதை எத்தனை தூண்டினா எரியும், எத்தனை எண்ணெய் விட்டா எரியும். தர்மோ விஸ்வஸ்ய ஜகதः பிரதிஷ்டா தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தர்மம் பரமம் வதந்தி. வேதம் சொல்றது இந்த உலகம் தர்மத்திலேருந்து படைக்கப்பட்டிருக்கு, தர்மத்தில் தான் நிலை பெற்று இருக்கு. அதனால தான் தர்மத்துக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு பெரியோர்கள்லாம் சொல்றால். தஸ்மாத் தர்மம் பரமம் வதந்தி. பல பேர்கள் ஒரு விஷயத்தை சொன்னாலானால் அதற்கு வதந்தின்னு பேர். இந்த வதந்திங்கிற சொல்லே வேதம் சொல்றது தான். அதுலேருந்து தான் 4 பேர் யாராவது பேசின்னு இருந்தாலானா வதந்தி பேசுறாள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான். பிரம்மவாதினோ வதந்தி. அடிக்கடி வேதம் உபயோகப்படுத்துறதான சொற்கள், வேத சொற்கள் இதெல்லாம். தஸ்மாத் தர்மம் பரமம் வதந்தி. தர்மத்துக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு அதனாலதான் எல்லா மகான்களும் சொல்றாள் அப்படின்னு வேதமே சொல்றது. தர்மத்துக்கு மேல பரமம் ஒண்ணும் இல்லைன்னு பெரியோர்கள் எல்லாம் சொல்றாள் அப்படின்னு சொல்றது. அதனாலதான் பாகவதமும் சரி பாரதமும் சரி நமோ தர்மாய மகதே அப்படிங்கிறார். சங்கராத்தியாயம் ஆரம்பிக்கிறது. இப்போ நாளைக்கு சப்தாகம் குருவாயூரப்பனோட அனுகிரகத்தில் ஸ்ரீரங்கம் நம்ம ராமாசிரமத்தில் வியாச பூர்ணிமாவை உத்தேசித்து வியாசருடைய அனுகிரகம் வேண்டி குரு பூர்ணிமாவில் நடந்துட்டுருக்கிற சப்தாகம் நாளைக்கு அழகாக வியாசருக்கு அர்ப்பணம் பண்ண போகிறோம். பாராயணம் முடிஞ்சு முடியறதே சங்கிரகாத்தியாயம்னு படிக்க போகிறோம். அந்த சங்கிரகாத்தியாயம் ஆரம்பிக்கிறதேயே நமோ தர்மாய மகத்தேன்னு தான் ஆரம்பிக்கிறது. இந்த ஸ்லோகம் பாகவதம் படிக்கிறவாளுக்கு தெரியும் சங்கிரகாத்தியாயத்தான் ஆரம்பத்தில் இருக்குன்னு. சாந்தி பருவாலையும் இந்த ஸ்லோகம் இருக்கு. அனுசாசனிக பருவா சாந்தி பருவான்னு 2 பருவா மகாபாரதத்தில் பீஷ்மாச்சாரியால் தர்மபுத்திராதிகளுக்கு தர்மம் சொல்றதுக்காக விழையறார். பகவானே நீங்கள் உங்கள் வாக்கால தர்மம் சொல்லணும்னு சொல்றது. அவரும் இதே ஸ்லோகம் சொல்றார். கொஞ்சம் மாறுதல் பாகவதத்துக்கும் பாரதத்துக்கும். நமோ தர்மாய மகதே நமः கிருஷ்ணாய வேதசே பிராமணேபியோ நமஸ்கிருத்யே தர்மான் வக்ஷ்யாமி சாஸ்வதானே அப்படின்னு சொல்றது மகாபாரத ஸ்லோகம். இங்கே பாகவதத்திலே தர்மான் வக்ஷே சனாதனானே அப்படின்னு சங்கராத்தியாயம். இந்த ஒரு சொல் மாறுதல் இருக்கு. மிச்சம் 3 பாதம் மாறுதல் இல்லை. எல்லாத்துக்கும் மேற்பட்ட தர்மம் எதுவோ அந்த தர்மத்துக்கு நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிறார். மகதே தர்மாய நமஹ. இதற்கு மேலே இல்லைன்னு பெருசான தர்மம் எதுவோ அதற்கு நமஸ்காரம் பண்ணுறோம். தர்மத்தை ஒழுங்காக செஞ்சாலானால் அவளுக்கு எவன் பலதாதாவோ தர்மஸ்ய பிரபுரச்சுதான்னு அந்த கிருஷ்ணனை நமஸ்கரிக்கிறோம். நமः கிருஷ்ணாய வேதசே. அப்புறம் 3வது யாருக்குன்னால் எந்த தர்மமும் கிருஷ்ணனும் சாதுக்கள் இல்லைன்னா லோகத்துக்கு புரியாதோ அந்த மகான்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணுறோம். இதுதான் தர்மம், இதுதான் பகவான் அப்படின்னு நமக்கு சொல்லித்தர மகான்கள் இருக்காலே. பிராமணேபியோ நமஸ்கிருத்யே தர்மான் வக்ஷே சனாதனானி. என்னைக்கும் அழிவில்லாத தர்மம் எதுவோ அதை பற்றி சொல்கிறேன்னு பாகவதம் சொல்கிறது. தர்மான் வக்ஷ்யாமிங்கிறார். மேலே பீஷ்மர் சொல்ல போகிறார் தர்மங்களே. தான தர்மான் ராஜதர்மான் மோட்ச தர்மான் விபாகஷான்னு அவர் சொல்ல போகிறதுனாலே தர்மான் வக்ஷ்யாமி அப்படின்னு அவர் சொல்கிறதே சொல்கிறார். தர்மான் வக்ஷ்யாமி சாஸ்வதானுங்கிறார். இங்கே சனாதனானு. 2த்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. சாஸ்வதமான தர்மத்தை நமஸ்காரம் பண்ணி தொடங்குறேன்னு சொல்கிறதுக்குன்னு பீஷ்மர் சொல்கிறார். இங்கே சங்கிரகாத்தியாய ஆரம்பத்திலையும் சனாதனமான தர்மத்தை சொல்கிறேங்கிறார். அந்த தர்மம் எப்போ வாட்டத்தை அடையிறதோன்னா
நமோ தர்மாய மஹதே அப்படின்னு சொல்ற அந்த தர்மம் யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிஹி, அழகான சொல்லுது. நாசோபவதின்னு சொல்லியிருக்கலாம், ஆனா சொல்லல. வாட்டத்தை அடையிறதே தான் பகவான் கொண்டு தூக்கி நிறுத்துறார், அதை திரும்ப ஸ்தாபிக்கிறார். க்ளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமி. என்ன நானே சிருஷ்டி பண்ணிக்கிறேன், என்ன நானே அவதரிக்க பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறார். ஏன்னா பகவான் பிறக்கிறதுக்கு, யாருமே பிறக்கிறதுக்கு ஒரு கர்மாதான் காரணமாக இருக்கு. கர்மாவதான் பிறப்புக்கு காரணமா இருக்கு. கர்மாதான் நம்ம வாழ்க்கையை நடத்துறது. அவளுடைய பூர்வ கர்மா அதுதான் எதையும் நடத்திட்டு போறது. ஆனா பகவானுக்கு ஒரு கர்மா கிடையாது. ஆனா அவர் பிறக்கிறார், தசரதருக்கும் கௌசல்யக்கும் பிறக்கிறார், தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவரே தான் தன்னைத்தானே சிருஷ்டி பண்ணிக்கிறார். ஜென்ம கர்மச்சமே திவ்யம் அப்படின்னார் அர்ஜுனனுக்கு இன்னொரு இடத்துல. என்னுடைய ஜென்மாவும் சரி, என்னுடைய கர்மாவும் சரி திவ்யம் அர்ஜுனா, அதை யாரும் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னா. ஏன்னா நம்மளை போல உள்ள பிறப்பு இல்லை அவருக்குன்னு அர்த்தம். ததாத்மானம் சிருஜாமியகம், என்ன நானே படைச்சுக்கிறேன். சரி, படைச்சுட்டு என்ன பண்றேன்? இந்த லோகத்துக்கு வந்துட்டேன், என்ன பண்ண போறேன்னா பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை பார்த்து பார்த்து ரட்சிப்பேன். அந்த சாதுக்களுக்கு யாரு இடையூறா இருக்காளோ அந்த சத்ருக்களை அழிப்பேன். விநாசாய ச துஷ்கிருதாம், தர்மத்தை திரும்ப ஸ்தாபிப்பேன். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயே சம்பவாமி யுகே யுகே, ஒரு யுகத்திலையும் நான் அவதரிப்பேன் அப்படின்னு இங்க கீதையில சொல்லியிருக்கா. ஆனா பகவானுக்கு திரியுகன் அப்படின்னு தான் பேர். பிரகலாதர் மேல ஸ்துதியிலையும் திரியுகன்னு சொல்ல போறார். கலியில அவதாரம் கிடையாது. கலியினுடைய முடிவுல கடைசியில போய் கல்கி அவதாரம் பண்ண போறாள். அது கிருத்தயுகத்துக்கு தான் உபயோகம். வரதானா இப்ப வரணும். துஷ்டர்கள் நிறைஞ்சிருக்கிற இந்த காலத்துல அனுகிரகம் பண்ணினால்தான் நமக்கு கலியுகத்துக்கு அது உபயோகம். கலியிலே நாமமும் சாதுக்களும் நாம சங்கீர்த்தனமும் புண்ணியகதாசிரவணமும் தான் கத்தின்னு விட்டாள். பாகவத ராமாயணாதிகள் தான் நமக்கு பகவான். அதனாலதான் ஸ்ரீமத் ராமாயண அக்கியோயம் பிரத்யக்ஷோ ராமயேவகின்னு சொல்லிட்டு இருக்கோம். 3 யுகத்துல தான் அவதாரம் பண்றாருன்னு இருக்கு. ஆனா பகவான் சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்றார். என்ன அதுக்கு அவதாரத்துக்கு என்ன நோக்கம் காரணம்ங்கிறால் பரித்ராணாய சாதுனாம்ங்கிறார். திராணம்னா காப்பாத்துறது. பரிங்கிறது இங்க உபசர்க்கம். பரித்ராணம் அப்படின்னா பார்த்து பார்த்து ரட்சிப்பேன் சாதுக்களே அப்படின்னு. பார்த்து பார்த்து ரட்சிப்பார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம், தப்பு காரியம் பண்றவர்களை அழிக்கிறதுக்காக அவதாரம் இல்லை. அப்படி இருந்தா முதல்ல அதை சொல்லியிருப்பார். முதல்ல இங்க சொன்னது சாது பரித்ராணம் தான். அப்புறம் விநாசாயச்சேன்னு சொல்றாரே, என்ன காரணம்னால் இந்த சாதுக்களுக்கு இடையூறா இருக்கிற துஷ்டர்களை தான் அழிப்பேன். எனக்கு துஷ்டர்களை அழிச்சு ஒண்ணா வேண்டாம். காட்டுல போய் யாரும் முள்ளு செடியெல்லாம் வெட்டின்னு இருக்க மாட்டா. நம்ம ஆத்துல ஏதாவது பூச்செடி வச்சிருக்கிறதே, தோட்டம் இருக்கிறதே, அதுல ஏதாவது ஒரு காஞ்சூறு முள்செடியை ஏறினதானால் பூபெரிக்கு அது உபதிரவமா இருக்கும்னா அதை தான் அழிப்பா. நம்மளுடைய ஒரு செடிக்கு நம்ம ஆத்த ஏதாவது கேடா பண்ணிடுங்கிறதே தான் அதை தான் போய் அழிப்பா. அதுபோல பகவானுக்கு இப்போ ஹிரண்யகசிபு சம்ஹாரத்துக்காக இல்லைன்னு சிம்ம அவதார். அதை நல்லா மனசுல வாங்கிக்கணும். மேல அந்த அவதாரம் சொல்ல போறோம். ஹிரண்யகசிபு அப்போ ஒரு ஹிரண்யகசிபு தான் இருந்தான், ஒரு ராவணன் தான் இருந்தான். இப்போ எத்தனை பேர் இருக்கால் லோகத்துல? எத்தனை துரியோதனன், எத்தனை துஷாசனன், எத்தனை சகுனி, எத்தனை கூனி, எத்தனை ராவணன், எத்தனை ஹிரண்யகசிபு, எண்ணில் அடங்காது. களி முழுக்க அதுதான் நிறைஞ்சி இருக்கு. ஆனாலும் இப்போ அவதாரம் ஏன் பண்ணலேன்னு ஒரு கேள்வி சாதுக்களுக்கு மனசுல இருக்கும். நம்பிக்கை உடையவாளுக்கு பகவான் ரட்சிக்க வேண்டாமான்னு. அதுக்கு பதில் அதுலேயே இருக்கு. எதில் இருக்குன்னா, ஒரு பிரகலாதன் இல்லையே, ராவணாதிகள் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஒரு விபீஷணன் தர்மமாத்மா நியாயவாதி. விபீஷண சுவாமி போல ஒரு ஆழ்வான் இருந்தானா ஓடி வருவாள், லங்கைக்கு அபயம் கொடுப்பாள். ஒரு தர்மபுத்திரன் இருந்தா ஓடி வருவாள், துரியோதனாதிகளை ஒழிப்பார். துரியோதன குலந்தகாய நமஹா. இத்தனைக்கும் ஒரு ஆயுதம் எடுக்கல, சார்ங்கத்தை எடுக்கல, சக்கரத்தை எடுக்கல, தேர் தான் ஓட்டினார், குதிரை தான் குள்பாட்டினார் அர்ஜுனனுக்கு. ஆனா துரியோதன குலத்தை ஒழிச்ச கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம்னு ஒரு அர்ச்சனை. இவர் என்ன பண்ணினார்? தேர் தானே ஓட்டினார், தேர் தானே ஓட்டினார், கீதை தானே சொன்னார். துரியோதனன் குலத்தை அழிச்சவர்னு ஏன் சொல்றாள்னால் இவரோட சங்கல்பம் தானே எல்லாம்.
மயைவைத்தே நிகதா பூர்வமேவே நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின்னே அப்படிங்கிறார் விஸ்வரூப அத்தியாயத்தில். பெரிய வாக்கை காமிச்சு அந்த வாக்கிலே துரியோதனன், கர்ணன், பீமன், பீஷ்மர், துரோணர் எல்லாரும் அறப்பட்டு கடக்காலம் பகவானுடைய வாக்குல கைகாலெல்லாம் முறிஞ்சு விஸ்வரூபியான பகவானுடைய காலரூபியான அவனுடைய வாக்குல என் வாக்க பாரு அப்படின்னு காமிக்கிறாள் அர்ஜுனனுக்கு. 11ஆம் அத்தியாயத்துல காலரூபியாய் நான் அவளெல்லாம் முன்னாடியே சாப்பிட்டுட்டேன்டா அர்ஜுனா, பேருக்கு இப்ப பொம்மை மாதிரி நிறுத்தி வச்சிருக்கேன், ஏன் அதையும் நீரே அடிச்சு விடலாமேன்னு நான் அர்ஜுனன், நீ அடிச்சேன்னு உலகத்துல நாளைக்கு உனக்கு பேர் வரணுங்கிறதுக்காக நிறுத்தி வச்சிருக்கேன். இவ்வளோ பண்ணவனுக்கு அவளை தள்ளுறது கீழே தட்டி விடுறது பெரிய காரியம் இல்லை. நிமித்த மாத்திரம் பவ அப்படின்னா, நீ ஒரு பானத்தை போடணும், அர்ஜுனன் பீஷ்மரை கொண்டான், அர்ஜுனன் துரோணரை கொண்டான் அப்படின்னு உன் பேர் லோகம் முழுக்க சொல்லணும். சவ்யசாச்சின்னு அப்படின்னு கூப்பிடுறார். சவ்யசாச்சின்னா ரெண்டு கையாலையும் பானம் போடுறவனேன்னு அர்த்தம். இல்லை சில பேர் இடது கையாலையும் எழுதுவாளணும், வலது கையாலையும் எழுதுவா, இடது கையாலையும் எழுதுவா. அதுபோல அர்ஜுனன் ரெண்டு கையாலையும் பானம் போடுவானா, வலது கையாலையும் போடுவான், இடது கையாலையும் போடுவான். இங்கே சவ்யசாச்சின்னு இந்த இடத்துல போய் சொல்ல என்ன காரணம்னால், அவளுடைய நான் சக்தியை முழுக்க வாங்கிட்டு வெறும் சோழக்கொள்ள பொம்மை போல வச்சிருக்கிற பீஷ்ம துரோணாதிகளை கீழே தள்ளுறதுக்கே திணறி போறடா அர்ஜுனா, அவ இருக்கிறபடி இருந்தாலானா உன்னால என்ன பண்ண முடியும்னு பரிகாசனீயமான வார்த்தை. சவ்யசாச்சின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னால், அவ இருக்கிறபடி இருந்தா உன்னால என்னடா பண்ண முடியும் அர்ஜுனா, ரெண்டு கையாலையும் இதுக்கே பானம் போட்டு திணற போறேன் அவளை கீழே தள்ளுறதுக்கு. நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின்னு மை வைத்தே நிகதா பூர்வமேவே, நான் முன்னாடியே அவளை தேர்தட்டில் உட்கார்ந்துட்டபடியே அயம் பீஷ்மஹா, அயம் துரோணஹா, அயம் கர்ணஹா, அயம் சல்யஹான்னு சொல்றதையே கண்ணால உயிரை குடிச்சு விட்டேன்னா. ஆயுஹு அக்ஷ்ணா அப்படிங்கிறார் பின்னாடி பீஷ்ம ஸ்துதியிலையும். பாகவதத்தில் சைனிக் ஆயுரக்ஷ்ணா திருதவதி பார்த்த சகே ரதிர்மமாஸ்து அப்படிங்கிறார் பீஷ்ம ஸ்துதியில். கண்ணாலேயே எங்க உயிரை குடிச்சது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறார். அதனாலதான் துரியோதன குலம் தகாய நமஹா அப்படின்னு அர்ச்சனையிலையும் இவர் மேல வருது கேஸ். இவர் தான் அழிச்சா துரியோதன கூட்டத்தை அப்படின்னு அர்ச்சனையில யார் கிருஷ்ணாஷ்டோத்திரம் பண்ணாலும் இதையும் சொல்லித்தான் ஆக்கணும். 108 இது ஒரு அர்ச்சனை. துரியோதன குலம் தகாய நமஹான்னு. இப்ப துரியோதனாதிகளை அழிக்கிறது நோக்கமா பகவானுக்கு இல்லை, திரௌபதியை காப்பாத்தனும், பாண்டவாலை காப்பாத்தனும். மைத்துனன்மார் காதலியை மயிர் முடிப்பித்து பின்னர் மன்னராக்கி உத்தரைதன் சிறுவனையும் உள்ளே உய்யக்கொண்ட உயிராளன் உறையும் கோவில். திரௌபதி கோவிந்தான்னு கத்திவிட்டால் அதுக்காக ஏதாவது பண்ணியே ஆகணும், ரிணம் பிரவர்த்தம் இமமேன்னு உட்கார்ந்துட்டு அர்ஜுனன் குதிரையை குளிப்பாட்டுறதுலேருந்து சகல காரியமும் பண்ணிட்டு இருக்கா. அதனால பக்தால ரட்சிக்கணுங்கிறது தான் இங்க முக்கியம், சத்ரு சம்ஹாரம்ங்கிறது இங்க முக்கியம் இல்லை. பரித்ராணாய சாதுனாம், அதனாலதான் முதல்ல சாதுக்களை ரட்சிக்கிறது என் காரியம்னா. விநாசாயத்து துஷ்கிருதா, எல்லாருக்கும் ஒரு தர்மம் இருக்கு. ஸ்திரீக்கு ஒரு தர்மம் இருக்கு, கிரகஸ்தனா போயிட்டானா கணவனுக்கு ஒரு தர்மம் இருக்கு, குழந்தைகளுக்கு ஒரு தர்மம் இருக்குங்கிற போல பகவானுக்கு என்ன தர்மம்னா, அவருக்கு சந்தியாவந்தனத்திலேருந்து அவருக்கு செய்ய வேண்டியதுன்னு ஒரு தர்மமும் இல்லை. அவரை யாரும் தர்மத்தை கொண்டு கட்டுப்படுத்த முடியாது. அவரா ராமாவதாரத்திலே தர்மத்துக்காக தர்மாபதேசாதி தியஜதஷ்ட ராஜ்யம்னு அவரா கிளம்பி போனா போட்டோம், அவரை தர்மம் கட்டுப்படுத்தார். ஆனாலும் அவருக்கு ஒரு தர்மம் இருக்கா, அதை கீதையில சொல்லிக்கிறார். என்ன தர்மம்னால், சாதுக்களை ரட்சிக்கிறது தாண்டா என்னோட தர்மம். எல்லாருக்கும் ஒரு தர்மம் இருக்குன்னால் பகவானுடைய தர்மம் என்னன்னால் சாதுக்களை பார்த்து பார்த்து போஷிக்கிறது தான் என்னோட தர்மம். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயே, இவருடைய தர்ம சம்ஸ்தாபனங்கிறதே பளிச்சுன்னு சொல்லிவிட்டார். பரித்ராணாய சாதுனாம் விட்டார், சாதுக்களை பார்த்து பார்த்து ரட்சிக்க. அதனாலதான் சுஜன ஜீவன சுகுண பூஷணா அப்படின்னார் தியாகராஜ சுவாமிகள். எங்களை காப்பாத்துறதுக்குன்னே வந்த அவதாரமாச்சே, சாதுக்களை ரட்சிக்கிறதுக்குன்னே உள்ள தெய்வமாச்சே அப்படிங்கிறார். சாதுக்களுக்கு அவன்தான் ஜீவனம். நிவாச விருட்ச சாதுனாம் அப்படின்னார் ஒரு குரங்கு ஸ்திரீ கிஷ்கிந்தேலே தார சொல்றா. சாதுக்கள்லாம் அண்டி இருக்கிற மரமாச்சே ஸ்ரீராமன், பெரிய ஆலமரமாச்சே. ராம பக்தால் எத்தனை பக்தால், எத்தனை ராமதாசர், எத்தனை ராமனை அண்டின பக்தா, எல்லாருக்கும் அடைக்கலம் தர பெரிய ஆலமரமாம் ஸ்ரீராமன். நிவாச விருட்ச சாதுனாம் ஆபன்னானாம் பராகதிஹி.
அதனால பகவானுடைய அவதாரம்ங்கிறது சாது பரித்ராணந்தான். பிரகலாதன் போல ஒரு பக்தன் இருந்தானால் பிரகலாதாய ஏதாத்ருஹ்யேத்து ஹனுஷ்யேபி வரோர்ஜிதம்னுட்டார். எடுத்ததுமே இந்த அவதாரத்திலே பிரகலாதனுக்கு ஒரு கெடுதல் பண்ண நினைப்பானால் அப்ப கிழிச்செறிஞ்சு விடுவேன், ஒழிச்சுட்டு உட்காருவேன் அப்படின்னு சொன்னேன். பகவான் இன்னைக்கு வரப்போறார். நேற்றைய தினம் அசுர குழந்தைகளுக்கெல்லாம் பிரகலாத சுவாமி சொல்லி கொடுத்து, அப்பா பகவானுடைய பிரசாதத்தை அடையணும், எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கான்னு சர்வத்திர பார்க்க தெரியணும், இதுதான் பாகவத தர்மம். கௌமார ஆச்சரேத் பிராஜ்யா தர்மானி பாகவதானி ஹே அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தவர், ஏ தாவானேவ லோகேஸ்மின்னே பும்சஹ ஸ்வார்த்த பரஸ்மிருதா ஏகாந்த பக்திர் கோவிந்தே யத் சர்வத்திர ததீக்ஷணம். பகவானிடத்துல இடைவிடாத ஒரு பக்தி செய்யணும். என்னோட குரு அடிக்கடி சொல்லுவார், ஜுரம் தலைவலி மாதிரி பக்தி இருக்கக்கூடாதுன்பார். வந்து வந்து போகிறதா இருக்கக்கூடாது. ஜுரம் வந்துட்டு போகிறா போல குருவாயூர் போனால் உருகிறது, அப்புறம் ஆற்றுக்கு வந்தால் மறந்து விடுறது, நாராயணிய புஸ்தகத்தை தேடுறதுன்னு இருக்கக்கூடாது. எப்போதும் குருவாயூரப்பனுடைய நினைவு இருக்கணும். தசகம் தசகம் முடிஞ்ச பொழுது பாராயணம் பண்ணணும். தசகம் தசகமாக குருவாயூரப்பனுடைய பிரசாதம் என்றைக்கும் வேணும். குருவாயூரில் இருக்கிற அந்த அனுபவம் எப்போதும் இருக்கா போல ஒரு நடைக்கு போனால் இருக்கு இல்லையா? குருவாயூரப்பன் நடைக்கு போனால் அனந்த சேனத்தை போய் சுவாமியை பார்த்தோமானா பக்தால் தான், இல்லைங்கல்ல முணுக்கு முணுக்குன்னு எரியிற சீரோவாட்டு மாதிரி இருக்குது நம்மளோட பக்தி. அப்படி இருக்கக்கூடாது, நல்ல பிரகாசமாக இருக்கணும். அதுக்கு எப்பொழுதும் அந்த பகவானை நினைக்க பழகிக்கணும். ஏகாந்த பக்திர் கோவிந்தே யத் சர்வத்திர ததீக்ஷணம். எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்க பழகணும், எல்லாரிடத்திலையும் பார்க்கணும். எத் சர்வத்திர ததீக்ஷணம். அததைத்திய சுதாஸ் 8வது அத்தியாயம் மேலே பாகவதத்திலே நிருசிம்மாவதாரம். அததைத்திய நாரத உவாச்ச அததைத்திய சுதாஸ் சர்வே சுத்வா ததனு வர்ணிதம் ஜகருஹுன் நிரவத்யத்வாதி நைவகுருயனு சிக்ஷிதம். இந்த குழந்தை சொன்னதை கேட்டுவிட்டு பிரகலாதனே நேர பாகவத தர்மத்தை சொன்னாலண்ணா. பிரகலாதன் சொன்னார்னு நாரதர் சொல்றதையும், நாரதர் யுதிஷ்டருக்கு சொன்னார்னு சொல்றதையும் நமக்கே இவ்வளவு பாகவத தர்மத்தில் ருச்சி வருதானால் குழந்தை பிரகலாதனே நேர சொல்றதே அந்த அசுர குழந்தைகளுக்கு எப்படி இருக்கு? எல்லாத்துக்கும் மேலே அந்த ஸ்கூலில் நடத்துறதே ஹிரண்யகசிபு தான். அவனோட பாடசாலையில் தான் அத்தனை குழந்தைகளும் படிக்கிறாள். அந்த ஸ்கூல் நடத்துகிற ஹிரண்யகசிபுவோடவே பிள்ளை இவன். எப்போதுமே ஸ்கூலில் அந்த கரஸ்பாண்டன்ட்டு அந்த ஃபவுண்டரோட குழந்தைகள்னா அதுவும் படிச்சதுன்னா அதுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும் இல்லையா? அங்கே அதுபோல் பிரகலாதனே சொல்லிவிட்டார் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு விஸ்வாசம். அதோடு கூட நிரவத்தியத்வாத், அவர் சொல்றதுல என்ன குறை இருக்கு? ஒரு பிழையும் இல்லை. பகவானிடத்துல அன்பு செய்யுங்கன்னு சொல்றார். அன்பு செய்யறதோ நமக்கு இருக்கு, இல்லாததை ஒன்றும் சொல்லுடல. நம்ம ஒன்றும் மரம் இல்லை, கட்டை இல்லை, நமக்கு அன்புன்னா என்னன்னு தெரியாத இருக்கிறதுக்கு மரங்களுக்கு கூட தெரியுங்கிறார். நம்ம அடிக்கடி போய் ஜலம் விட்டு அதுக்கிட்ட போய் நின்னா மரங்கள் கூட உணர்றது அப்படின்னு சொல்றா. அச்சேதனம்னு சொல்றோம், நீ என்ன மரமானு கேட்போம். ஆனால் செடிகளுக்கு கூட நம்ம ராமாசிரமத்திலே அதை பார்க்கலாம். நம்ம போய் பூ பறிச்சேனா 10 பூ கூட தான் பூக்கிறது. ஜலம் விட்டு முதல் நாளைக்கு செடிக்கிட்ட போனோமானா நிறைய பூக்கர். ஒரு 4 நாளைக்கு யாரையாவது சப்தாகம் நடக்கிற காலங்களில் பறிங்கோன்னு விட்டோன்னா பூ குறைஞ்சி விடுறது நான் கவனிச்சுட்டே தான் இருக்கேன். அது நம்ம கிட்ட போகிறதே, அது நம்ம ஜலம் விட்டு அதை புஷ்பம் ராமனுக்குன்னு நினச்சிட்டு ஜலம் விட்டு பண்ணுறதே குருவாயூரப்பன் கையில் கொடுக்கணுமே பெரிய ஒரு சம்பரத்தை பூத்து தானா அப்படின்னு நினச்சின்னு ஜலம் விடுறதே அது நிறையா தான் பூக்கிறது. நினைப்பேன் இந்த செடிகள்லாம் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கு. பாகவதம் இங்கே நடந்துகிட்டே இருக்குது, ராமாயணம் நடந்துகிட்டே இருக்குது, இது மர ரூபமாக நின்று கேட்டுட்டே இருக்காது. பாராயணம் முழுக்க 18,000 ஸ்லோகம் படித்தா எல்லா செடி மரங்களும் கேட்குறேன். ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணி ஒரு இங்கே ராமாசிரமத்தில் செடியாக புஷ்ப செடிகளாக இருக்குதுன்னு நினைப்பேன். அதுக்கு கூட சைத்தன்யம் இருக்குதுன்னு நான் நினைப்பேன். 4 பூ கொடுக்குறதே பகவானுக்கு நம்மளால் சிருஷ்டி பண்ண முடியுமா? பூத்த பூவை பறித்து வைக்கிறதே பெரிய காரியமாக இருக்குது. செடியிலேயே வாடி போடுறது சமயத்தில் நம்மளோட நிலைமை. அழகாக பூத்து கொடுக்கறது குருவாயூரப்பனுக்குன்னு அதை கூப்பிடுறது, காற்றுல ஆடி நம்மளை கூப்பிடுறது, அதை பறித்து கொண்டு குருவாயூரப்பன் கையில் வைக்க போகிறோம். அவ்வளோதான் நம்ம பண்ணுறது. செடிகளுக்கு கூட உணர்வு இருக்குது. நீ மரமானு கேட்கறதுக்கு இல்லை, மரங்களுக்கும் உணர்வு இருக்கு. அதனால அன்புங்கிறது நமக்கு இருக்கு. அதை எங்கே வைக்கணும்னு தெரியல, திண்டாடின்னு இருக்கான்னு சம்சார். மனைவிட்ட வைக்கிறதா, பணத்தில் வைக்கிறதா, ஆஃபீஸில் வைக்கிறதா? உயிரை கொடுத்து வேலை செய்கிறான், அப்புறம் இந்த ஆஃபீஸுக்காக இவ்வளோ வேலை செஞ்சோம், அவள் அந்த விசுவாசத்துக்கு பதிலாக இல்லையானா இதுக்காக இவ்வளோ வேலை செஞ்சோன்னு அவனே அழுத்துக்கிறான். குடும்பத்துக்கு செய்கிறான், அவள் திருப்பி உன் கடமை தான், நீ தான் செய்யணும்னு நம்மள ஒரு கடன் பட்டவாளை போல நினைச்சாலானாச்சு இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறோன்னு ஒரு கட்டத்தில் தோணி போய்டுறது.
குழந்தைகளுக்கும் சரி லோகத்துக்கும் சரி. ஏன் இப்படி இருக்குன்னா இதுக்காக ஏற்பட்டதில்லை அன்பு, பகவானுக்கு செய்யறதுக்காக தான் ஏற்பட்டது. பகவானிடத்துல செய்யறதுக்கு தான் அந்த அன்பு ஏற்பட்டது. அன்புன்னு ஒன்று இருக்கானால் அது பகவானுக்கு தான். அதை நம்ம சரியா வைக்க தெரியல, வச்சுட்டோமானால் நமக்கு அது ஒரு நாளும் மோகத்தை அடையிறதில்லை. அமோகா பகவத் பக்தி நேதரேதி மதிர்மமா அப்படிங்கிறது பாகவதம். ஒரு நாளும் உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்காது பக்தி. வேற எங்கேயானு நீ பக்தின்னா அன்பு தான். நீ வேற எங்க அன்பு வச்சாலும் மோகம் வந்துடும். அதுக்குதான் மோகம்னு பேர். மோகம் வந்துடும், அது வேண்டாம். நீ பகவானிடத்துல வச்சுட்டேயானால் அது அமோகம், அமோகமா ஆயிடும் அந்த அன்பு. நீ பகவானிடத்துல வைக்கவே எல்லாரும் உங்ககிட்ட பிரியமா இருப்பா. நான் பிரியமா இருந்தா தானே எல்லாரும் எங்கிட்ட பிரியமா இருப்பாள்னு நினைக்கிறதே அஜ்ஞானம் தான். நான் பார்த்து எல்லாருக்கும் செஞ்சாதானே பிரியமா இருப்பாள்னு நினைக்கிறதே அஜ்ஞானம் தான். நீ பகவானுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ செய்யறியோ அவ்வளோக்கு எவ்வளோ எல்லாரும் அன்பாயிடுவா. சிலதும் வயசான வாழ்க்கெல்லாம் ஒரு வருத்தம் இருக்கு. இப்போ இருக்கிற வாழ்க்கை குழந்தையெல்லாம் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம், படிக்க வச்சோம். யாருமே நம்மக்கிட்ட அதுக்கு எதுவாக இல்லையே, அன்பா இல்லையே, பேசலையே, ஒரு மரியாதை இல்லையேன்னு சில குடும்பங்களில் வயசானவாள் தாப்பப்படுறா. குழந்தைகள் மேலே குறையே நினைக்க வேண்டாம். நம்ம ஏன் இன்னும் பகவான் நாமத்தை பிடிச்சிக்கல, நம்ம ஏன் பகவானை ஆசிரியிக்கல? பகவான் ஆசிரியிச்சு அந்த அன்பை பகவானிடத்துல செய்ய என்ன ஆகும்னா எல்லாருக்கும் தானே வந்துவிடுமா அன்பு. இது நான் சொல்லலை, வேதம் சொல்றது. தன்னமயித்யுபாசீதா நம்யம் தேஸ்மை காமாஹா. எவனுடைய காலை நீ பிடிச்சுனுட்டையோ, சரியா பிடிக்க தெரிஞ்சுனுட்டையோ, அப்பவே உனக்கு எல்லா லோகம் முழுக்க எல்லாம் அது உனக்கு வசமாயிடும் அப்படிங்கிறது வேதம். துக்கங்கள்லாம் போயிடும் உனக்கு. அப்புறம் சந்தோஷம்தான், பெரிய சாந்தி தான் உன் மனசில். அதுதான் தமிழ்லையும் வள்ளுவர் சொன்னார், தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னா. தனக்கு ஊமை இல்லாத பகவான், தனக்கு ஊமை இல்லாதவன் அவனுக்கு தானே ஊமை கிடையாது. அவனுடைய தாள் பாதத்தை சேராதவாளுக்கு மனக்கவலை ஒரு நாளும் போகாது. ஜகுருஹுர்நிரவத்யத்வாது நைவ குருவனு சிக்ஷிதம். வாத்தியார் சொல்லி தரதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, பிரகலாதன் சொல்றது தான் ஹிதம்னு எல்லாரும் மனசை மாத்தி நுட்டாலாம். ஆச்சாரியர்கள் மத்தியானத்தில் பாடம் எடுக்கலான்னு வரால், என்னடா படிக்க சொன்னேனே, ஹோம்ஒர்க் பண்ண சொன்னேனே, என்ன பண்ணேன்னால் நீங்க கொடுத்த புஸ்தகங்கள்லாம் கொளுத்தியாச்சுன்னு விட்டார். அந்த புஸ்தகம்லாம் எங்களுக்கு உபயோகம் இல்லை, பழைய கடைக்கு அமிச்சாச்சு, புது சிலபஸ் எங்க பிரகலாதன் சொல்லி கொடுத்துட்டார், இனிமே எங்களுக்கு அதுக்கு மேல ஒன்றும் இல்லைன்னு. அதாச்சாரிய சுதஸ்தேஷாம் புத்தி மேகாந்த சம்ஸ்திதாம் ஆலக்ஷபீதஸ்துரிதா. வாத்தியார் கட்டுப்படாத குழந்தையில ஆயிட்டாலானா வாத்தியார் என்ன பண்ணுவாள்? உடனே நடத்துற வாழ்கிட்ட தானே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாள். உடனே சண்டாமர்கால் பார்த்தால் இதெல்லாம் நம்ம கட்டுக்கு மீறி போயிடுத்தே, இப்பவே போய் ராஜாட்ட சொல்லிடணும்னு பயந்துட்டே போய் ஆலக்ஷபீதஸ்துரிதா, துரிதகான்னா ரொம்ப வேகமாக கொண்டு, ராஜ்ஞா வேதயத் யதா, ஹிரண்யகசிபுட்ட போய் சொன்னால், இவன் கெட்டதோட இல்லாத இவன் ஏதோ திருந்துவான்னு வருண பாசத்தால கட்டி போட்டு வச்சோமானால், வருண பாசத்தால கட்டி போட்டிருக்காள் பாடசாலையில. அப்படியும் குழந்தைகளுக்கு அவர் சொல்லி கொடுத்து, அந்த நிலையிலேயே பாகவத தர்மத்தை சொல்லி கொடுத்து, அத்தனை குழந்தைகளுக்கும் நாராயண நாமத்திலையும் பகவான்கிட்டையும் பக்தி வரா போல சில நிமிஷத்துல பண்ணிவிட்டாள் பிரகலாத சுவாமி. இப்படி பண்ணிவிட்டான் பையன், நமக்கு பிடிக்காததை அவன் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுட்டு, ஸ்ருத்வா தத பிரியம் தைத்யா துஸ்ஸகம் தனயானயம் கோபாவேஷ சலத்காத்ரஹா புத்திரம் ஹந்தும் மனோததே. கோபம் தாங்கள்லையா, கோபாவேஷத்துல உடம்பு நடுங்கிறதா. சலத்காத்ரஹா, கோபத்துல சில பேருக்கு அப்படி கை நடுங்கும், முகங்கள்லாம் நடுங்கும், உடம்பு நடுங்கும். ஹிரண்யகசிபுவுக்கு அதுபோல கோபாவேஷ சலத்காத்ரஹா புத்திரம் ஹந்தும் மனோததே. தனக்கு பிடிக்காத அப்பிரியமான காரியத்தை, ஹரிபக்திங்கிறது பொறுக்க முடியாததா இருக்கான் அசுரனுக்கு. சில பேருக்கு அப்படி இருக்கும், பாராயணம் பண்ணா தாங்காது, பூஜை பண்ணா தாங்காது. சில பேர் நல்ல காரியத்தில் ஈடுபட்டா அவள் கெடுத்துவாதான் இவாளுக்கு சமாதானமா இருக்கும். அப்படி லோகத்துல சில பேர் இருப்பா, பேச்சு கொடுத்துட்டே இருப்பா. நல்ல காரியம் பண்றதே அதுவும் ஸ்ரேயாம்சி பகுவிக்னானின்னு நிறைய இடையூறுகள் வரும். தெரிஞ்சு பண்ணலவா பாவம், நம்மளுடைய பாபம் தான் அது மாதிரி பிரவൃத்தி ஏற்படுறது. யாருமே தோஷம் உடையவாள் கிடையாது, எல்லா தோஷமும் நம்மளுடைய பாபம்தான், கர்மாதான். அதுபோல இவனுக்கு பொறுக்க முடியலையா, அந்த குழந்தையெல்லாம் நாராயணா நாராயணா நாராயணான்னு பிரகலாதனோட சொல்றதும் பிரகலாதன் சொல்லி கொடுக்கறதும். தைத்யா துஸ்ஸகம் தனயானயம், தனக்கு பிடிக்காத இந்த காரியத்தில் ஈடுபடுறானேன்னு
புத்திரம் ஹந்தும் மனோததே. இவனை ஒழிச்சுட்டு மறுகாரியம் பார்க்கிறேன், கொண்டா அவனை. க்ஷிப்த்வா பருஷயா வாச்சா பிரஹ்லாதமத தர்ஹணம் ஆஹக்ஷமான பாபேனே திரஸ்சீனேன சக்ஷுஷா. சபைக்கு இழுத்துன்னு வரப்பட்டால் பிரஹ்லாதன் வந்து நிற்கிறாள். 10,000 அசுர பட்டர்களாம் சுத்தி. ஹிரண்யகசிபு 1000 படிக்கட்டுக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கான். பயங்கரமான ஆயுதங்களை வச்சுன்னு சுத்தி நிற்கிறாள். அந்த ஹிரண்யகசிபு ரொம்ப கோபத்தோட கூட கண்ணால சுடுறா போல பார்த்தானாம் பிரஹ்லாதனை. ஆஹேக்ஷமான பாபேனே. பாகவதனை ஒரு நாள் அப்படி பார்க்க கூடாது. ஆனா இவன் பார்த்தானாம் பாபி. ஆஹேக்ஷமான பாபேனே திரஸ்சீனேன சக்ஷுஷா. கண்ணால சுடுறா போல பார்த்தானா. பிரஸ்ரயாவனதம் தாந்தம். ஆனா அவன் இந்த குழந்தையோ எப்படி இருக்காருனால் கைகூப்பிண்டு நிற்கிறாராம் அப்பா முன்னாடி. ரொம்ப பித்ருபக்தனாம் பிரஹ்லாதன். பத்தாஞ்சலி அவஸ்திதம். 2 கையும் கூப்பி இருக்கிறது பத்தாஞ்சலின்னு. பத்தாஞ்சலி அவஸ்திதம். சர்பஹா பதாஹதைவே. இவனோ பாம்பை மிதிச்சவே. மிதிப்பட்ட பாம்பு எப்படி சீருமோ அதுபோல சீர்றானா ஹிரண்யகசிபு. சர்பஹா பதாஹதைவேன்னார். மிதிப்பட்ட பாம்பு எப்படி பெருமூச்சு விடுமோ அது போல விடுறான். நாம் கண்ணால கொளுத்தரா போல பாபேன சக்ஷுஷா ஈக்ஷமானா. கோரதத்தோட கூட பார்க்கிறானாம். குழந்தையோ பிரஸ்ரயாவன தம் தாந்தம். வணக்கத்தோட இருக்காராம், வணங்கி இருக்காராம் அடக்கத்தோட. தாந்தம் கட்டுப்பாடு. இந்திரிய நிகிரகத்துக்கு தாந்தின்னு தாந்தி சாந்திங்கிறா இல்லையா. தாந்தம் பத்தாஞ்சலி அவஸ்திதம். கைகூப்பிண்டு நிற்கிறாராம். அததருகம். ரொம்ப கோபத்தோட சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்றானா. ஸ்வசன் பிரகிருதி தாருணஹா. இயற்கையாவே அசுரன், போராத்துக்கு இப்ப கோபம் வேற வந்துடுத்து. குழந்தையை பார்த்து சொல்றான், ஹே துர்வினீதா மந்தாத்மன்னே குலபேதகராதமா ஸ்தப்தம் மச்சாசனோத்தூதம் நேஷ்யே த்வாத்யயமக்ஷயம். ஹே அடக்கத்தோடு இருக்கார், கைகூப்பின்னு இருக்கார். அசுராளுக்கு உண்மை எப்போதுமே கண்ணுக்கு தெரியாதோனும், பாபிகளுக்கு யதார்த்தம் தெரியாது. அதுபோல இவன் ஹே அடக்கமில்லாதவனேங்கிறான். பிரஹ்லாதனும் அவ்வளோ அடக்கமா இருக்கார். துர்வினீதா அப்படிங்கிறான். ஏ புத்தி கெட்டவனே அப்படிங்கிறான். மந்தாத்மன்னு. யார் புத்தி கெட்டவாள், யார் புத்தி உடையவாள்? மந்தாத்மன்னு, இந்த அசுர குலத்தை கெடுக்க வந்தவனே. குலபேதக ராதமா. ஹே அதமா நீச்சனே, நான் உலகம் முழுக்க உத்தரவு போட்டிருக்கேன், என் சத்ருவான விஷ்ணுவை பூஜிக்க கூடாது, கொண்டாடக்கூடாதுன்னு என் பேச்ச மீறியா நீ? பொடிப்பயல் நீ. யமலோகத்துக்கு அமுச்சு விடுவேன், ஜாக்கிரதை. ஸ்தப்தம் மச்சாசனோத்தூதம் நேஷ்யே த்வாத்ய யமக்ஷயம். உன்னை கொலை பண்ணிட்டு யமலோகத்துக்கு அமுச்சு விடுவேன். குருத்தஸ்ய கம்பம் தே த்ரயோ லோகா சஹேஸ்வராஹ தஸ்ய மே பீதவன் மூடா சாசனம் கிம்பலோத்யகாஹ. ஹே மூடா, நான் கோபப்பட்டேனானால் இந்திராதி பிரம்மாதிகள்லாம் நடுங்குவாள். இந்திர வருண யம குபேராதிகள்லாம் நடுங்குவாள். த்ரயோலோகா சஹேஸ்வராக. என்னுடைய கோபத்துக்கு 3 லோகத்தவர்களும் நடுங்குவாள். அப்பேற்பட்ட எங்கிட்ட கொஞ்சம் கூட அடக்கம் இல்லாத பொடிப்பைய நீ என்னை எதுக்கிறையா? நீ இவ்வளவு உனக்கு ஏதுடா பலம்? என்னை எதுக்கிறதுக்கு இந்திராதிகள்லாம் நடுங்கிறா. யாரு உனக்கு பலம் கொடுக்க? நீ பொடிப்பைய உன்னால எதுக்க முடியாது. யாரோ ஒருத்தர் உனக்கு பின்னாடி பலம் கொடுக்கறாள். நான் இருக்கேன், எதிரு அவனே அப்படின்னு கிளப்பி விடுறாள். கிம்பலோத்யகாஹா. யார் உனக்கு அப்படி அபயம் கொடுத்து என்னை எதுக்க கிளப்பி விட்டுருக்காள் சொல்லு, அவனை முதல்ல ஒழிக்கிறேன். தஸ்யமே பீதவன் மூடா. கோபமில்லாதவன் போல என் உத்தரவை மீறிண்டு இருக்கே. சாசனம் கிம்பலோத்யகாஹா. யாரு பலம் அப்படின்னு கேட்டுவிட்டான். பதில் சொல்லணுமா வேண்டாமா? அப்போ பிரகலாத சுவாமி சொன்னால், யாரு பலம்னு கேட்கிறீங்களா அப்பா? ந கேவலம் மே பவதச்ச ராஜன்னி சவை பலம் பலினான் சாபரேஷம். கதையா கேட்கக்கூடாது. 10,000 அசுர வடர்கள் கூடி நிற்கிறாள் சபையில. பிரகலாதன் கட்சிக்கு யாருமே கிடையாது. ஒரு 5 வயசு குழந்தை, கையில கத்தி ஆயுதங்கள்லாம் வச்சுண்டு உலகமே நடுங்கிற ஹிரண்யகசிபு கேட்கிறான் அந்த குழந்தையே. கொஞ்சம் கூட பயப்படாத அந்த குழந்தை சொல்றதான், அப்பா யாரு பலம்னு கேட்கிறேளா? எனக்கு குருவாயூரப்பன் பலம்னு தான். ந கேவலம் மே பவதச்ச ராஜன்னி சவை பலம் பலினாம் சாபரேஷாம் பரேவரே மீ ஸ்திர ஜங்கமாயே பிரம்மாதயோ ஏன வசம் பிரணீதாக. ஏதோ உன்னுடைய ஆக்ஞைக்கு எல்லாரும் பயப்படுறாள் நீ நினைச்சுட்டு இருக்க. உன் ஆக்ஞைக்கு இல்லை.
என் பிரபுவனுடைய ஆக்ஞைக்குத்தான் பிரம்ம இந்திர யம வருண குபேராதிகள்லாம் நடுங்கின்னு இருக்கார். பிரம்மாதயோ ஏன வசம் பிரணீதாக, அவனுடைய ஆக்ஞைக்குத்தான் எல்லாரும் நடுங்கிறார். பீஷாஸ்மாத் வாதः பவதே பீஷோதேதி சூர்யः பீஷாஸ்மாதக்னிஷ்சேந்திரश्च மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி. வேதம் சொல்றது, எவனுக்கு பயந்துண்டு சூரியன் டயத்துக்கு உதயமாறானோ, எவனுக்கு பயந்துண்டு காத்து மிதமா அடிக்கிறதோ, எவனுக்கு பயந்துண்டு எவன் டான்னு எல்லாரையும் அழிச்சுன்னு போறானோ வச்ச லக்னத்துல, அக்னி எவனுக்கு பயந்துண்டு சுடும் தன்மையை காட்டுறானோ, எல்லாம் அவனுடைய சங்கல்பத்துல நடக்கிறது. பரே வரேமி ஸ்திரஜங்கமாயே, ஏதோ அவனுக்குத்தான் நினைக்காதே, இந்திரயம குபேராதிகளுக்கு தான் அவனோட ஆக்ஞின்னு நினைக்காதே. உனக்கும் அவன்தான் பலம், எனக்கு அவன்தான் பலம், எல்லாருக்கும் 3 லோகத்துக்கும் அவன்தான் பலம். பரே வரேமி ஸ்திரஜங்கமாயே பிரம்மாதயோ ஏன வசம் பிரணீதாக. சஈஸ்வரஹ கால உருக்ரமோ சா ஓஜஸ்ஸஹ சத்வபலேந்திரியாத்மா. அவன்தான் சர்வவியாபி ஈஸ்வரன், அவன்தான் காலரூபி, அவன்தான் ஒரு சமயம் 3 அடியும் உலகம் முழுக்க 3 அடியாக அளந்தவன். உருக்ரமஹா, உருக்ரமன்னா திரிவிக்ரமன். சஈஸ்வரஹா கால உருக்ரமஹா, இந்திரியங்களுக்கு அவன்தான் பதி, புத்திக்கு அவன்தான் பதி, மனசுக்கு அவன்தான் பதி, சரீரத்துக்கு அவன்தான் சக்தி கொடுக்கிறவன், எல்லாத்துக்கும் அவன்தான் சக்தி கொடுக்கிறவன், எல்லாருக்கும் அவன்தான் சக்தி கொடுக்கிறவன். ஓஜஹா, ஓஜஸ்ன்னா இந்திரிய பலம். சஹஹா, மனசுக்கு பலம். சத்வஹா, புத்திக்கு பலம். பலேந்திரியாத்மா, சரீரத்துக்கு அவன்தான் பலம், புலன்களுக்கு அவன்தான் பலம். சயேவ விஸ்வம் பரமஸ்வசக்திபிஹி, பலத்தினுடைய உருவமா அவன்தான் இருக்கான். சயேவ பரமஹா, பெரியவன் அவன்தான்ப்பா, நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் சொல்லாதேப்பா, பெருமாள் அவன்தான், அதனாலதான் பெருமாள். சயேவ விஸ்வம் பரமஸ்வசக்திபிஹி, அவனுடைய சக்தியினாலதான் எல்லாம் நடக்குது. அவனோட சக்தியால தான் உலகம் உண்டாயிருக்கு, அவனோட சக்தியால தான் நீ என்ன மிரட்டின்னு இருக்க, நான் உனக்கு பதில் சொல்லின்னு இருக்கேன். அவனோட சக்தியால தான் இந்த உலகம் வேண்டாம்ங்கிறதே அவன்கிட்ட ஒடுங்க போறது. சயேவ விஸ்வம் பரமஸ்வசக்திபிஹி சிருஜத்யவத்யத்தி குணத்ரயேஷா. இந்த விஸ்வத்தை படைச்சவனும் அவன்தான், காக்கிறவனும் அவன்தான், அத்தின்னா உபசம்ஹாரம் பண்ணிக்க தனக்குள்ள அடக்கிக்கிறவனும் அவன்தான். உனக்கு நான் ஒன்று சொல்றேனப்பா, ஜஹ்யாசுரம் பாவமிமம் தொமாத்மனஹ சமம் மனோதத்ஸ்வ நசந்தி வித்விஷஹா. இந்த அசுர சுபாவத்தை விட்டுடு. நான் தான் பெரியவன்கிற அகம்பாவம் தான் அசுர சுபாவம். எனக்கு மேலே யாரும் இல்லைன்னு நினைக்கிறது தான். நான் யாரு தெரியுமா, நான் என்ன சொல்றேனோ அதுதான் இங்கே அப்படிங்கிறதெல்லாம் தான் அசுர சுபாவம். அதை விட்டுடு. பகவான் தான் நியம்தா எல்லாருக்கும். சுவாமி அதை கீதையிலையும் சொல்றாள், படுத்துண்டவன் எழுந்துக்கிறான், எழுந்துக்கிறவன் நிற்கிறான். நிற்க முடியாத படுக்கையில் விழுந்துட்டா யார் காப்பாற்ற முடியும், யார் எழுப்பி நிறுத்த முடியும்? கை விழுந்துடுத்துன்னா யார் தூக்க முடியும்? இப்போ தூக்க முடியறது தூக்குறோம், விழுந்துடுத்து கை கால் எத்தனையோ பேருக்கு பார்க்குறோம், தூக்க முடியல, அப்படியே இருக்கு மரக்கிளை போல. யாராவது சாதத்தை எடுத்து ஊட்டினாதான், தாகம்னா யாராவது ஜலம் கொடுத்தாதான். கை கால் விழுந்தவா எத்தனை பேரை பார்க்குறோம். அவளை பார்த்து இறக்கப்பட வேண்டாம், நமக்கு இன்னைக்கு சுஸ்தமாக வச்சிருக்கான் பகவானோட கிருபை. உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணான்விதம் விமூடான் அனுபஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷா அப்படிங்கிறார் கீதாச்சாரியர். தூங்குறவன் எழுந்திருந்தாலே எனக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணண்டா. தூங்குறவன் தூங்கினவனா போயிட்டானா எவன் வந்து எழுப்ப முடியும்? ஒரே தூக்கம் தீர்க்க நிதிரையா போயிடுதுன்னா எவன் எழுப்ப முடியும்? எழுந்துக்கிறானே, எழுந்துண்டவன் நிற்கிறானே, நிற்கிறவன் நடக்கிறானே. 100 கிலோ மூட்டை நடக்கிறது பிடிச்சிக்காம, 100 கிலோ தானே மூட்டை தானே நடக்கிறது, யாரும் பிடிச்சிக்கல. யாரும் இப்போ ஒரு சாமான நாத்தணும்னா 4 பேர், 100 கிலோ சாமான் நாத்தணும்னா 4 பேர் குறைச்சலாம் வேணாம். ஆனால் இது தானே நடக்கிறது. உள்ள இருக்கிற ஒரு சக்தி சைத்தன்யத்தால எல்லாம் நடக்கிறது. ஸ்திதம் வாபி, ஏதாவது சாப்பிட எடுத்து வச்சா எடுத்து வாயில போட்டுக்கிறது. புஞ்சானம் வா, வாயில போட்டதுமே ருச்சி தெரியறது. ஆயுர்வேதத்துல முதல்ல கேள்வியே ஆகாரத்துல ருச்சி தெரியறதான்னு தான் கேட்பா. எல்லா வியாதியும் மூலம் ருச்சி தெரியாத போறது தான். ருச்சி தெரியலைன்னா வயிறு கட்டு போறது, வயிறு கட்டு போனா பெரிய ஏதோ வியாதியை கொண்டு வர போறதுன்னு தான் சொல்லுவா. ஆகாரங்கள்லாம் பிடிச்சி சாப்பிட்றியா, பசிக்கிறதான்னு தான் கேட்பா. எல்லாத்துக்கும் மூலம் அதுதான். பசிக்கிறதே டாண்டான்னு கரெக்டாக 2 மணி நேரம் 4 மணி நேரம் சாப்பிட்டானா பசிக்கிறதே. சாப்பிட்ட உடனே ஒரு திருப்தி கொடுக்கறதே யார் கொடுக்குறாள்? இதெல்லாம்
யார் பண்றா? தேகோபி தெய்வ வசகா அப்படிங்கிறது பாகவதம். இவன் போஷிக்கிறான்னு நினைச்சுட்டு இருக்கான். ஜிம்மில் போயிட்டும் ஜாக்கிங் போயிட்டும் இவன் போஷிக்கிறதா நினைச்சுட்டு இருக்கான். இவன் போஷிக்கல, தெய்வத்தினுடைய வசத்துல இருக்கு தேகம்ங்கிறது. அது வேண்டாம்னு தீர்மானம் பண்ணுதானால், உடம்புக்குள்ளேருந்தே ஒரு கிருமியை கிளப்பி விட்டுதானால், அப்புறம் மணி அடிச்சாயிடும். 3 மாசம் 6 மாசம்னு ஒரு டைம். உடம்புலேருந்து வரக்க ஒரு கிருமி அளவில்லாத பெருகிறது தானே கேன்சர் முதலிய வியாதிகள். வெளியிலேருந்து ஒன்றும் வரலையே. இப்போ வைரஸ்ன்னா வெளியிலேருந்து வந்ததுன்னு சொல்லலாம். கொரோனான்னா அங்கேருந்தோ வந்ததுங்கிறா. ஊஹான் அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கா வாவா இஷ்டத்துக்கு. எங்கேருந்தோ வந்ததுன்னு சொல்லலாம். கேன்சர் மாதிரி வியாதிகள் உள்ளேந்தே கிளம்புறது தானே. அந்த கட்டுப்பாடோடு இருக்கு. நல்ல செல்கள் அதை கட்டுப்படுத்தி வச்சுன்னு இருக்கு. நல்ல செல்கள் பலகீனமாக போய் குறைஞ்சு போயிடுது. இது அதிகம் பிரவர்த்திச்சுதானால் முடிஞ்சு போச்சு. தெரிஞ்சா 6 மாதம் அப்படின்னு டைம் வச்சா போல டங்குன்னு கிளம்புற. 6ஆம் மாதம் என்ன வைத்தியம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் யார் காப்பாற்ற முடியும்? நேற்றுக்கு அப்படி போஷிச்சியேப்பா இந்த தேகம். அப்போ உனக்கு இல்லை, உன் கண்ட்ரோலில் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சே. பகவானுடைய கட்டுப்பாட்டில் என்ன இருக்கு? தேகோபி தெய்வ வசகா. அதனால இந்த தேகம் அனுகூலமா இருக்கா, அதுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணு. பசிச்சுதா, அதுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணு. தூங்கினியா, எழுந்துன்னு பகவானுக்கு ஒரு. ஏன்னா அவன் தானே எல்லாத்தையும் கொடுக்கறான். அவன் தானே எல்லா அனுகூலமும் அவன் பண்ணி வைக்கிறான். பகவான் மறக்கிறதுக்கு ஏது அவகாசம் நமக்கு? ஜஹ்யாசுரம் பாவமிமம் தோமாத்மனஹ. அப்பா இந்த அசுர சுபாவத்தை விட்டுடுங்கோப்பா. சமம் மனோதத்ஸ்வா, சமமா வச்சுக்கோங்க மனசு. சமம் மனோதத்ஸ்வ நசந்தி வித்விஷா. யாரையும் துவேஷிக்காதீங்கோ, பகவானுக்கு அது பிடிக்காது. சர்வதா பகவானே நீ துவேஷிக்கிற. வித்விஷா வேண்டாம். உலகத்தை முழுக்க ஒருத்தன் ஜெயிச்சு பிரயோஜனம் இல்லப்பா. அடங்காத மனசை ஜெயிக்கணும். அவன்தான் உண்மையான வீரன். ரிதே ஜிதாதி ஆத்மன உத்பதஸ்திதாதி. மனசை போல விரோதி வேற யாரும் இல்லப்பா. தப்பான வழியில நம்ம பிரவர்த்திச்சுதானால், அடங்காத ஆசைகள்ல அதர்மத்துல பிரவர்த்திக்க பண்ணிடுதானால் முதல் சத்ரு மனசு தான். தத்திஹ்யனம் தஸ்ய மகத் சமருகணம். அதனால பகவானிடத்துல மனசை வைக்கணும். அதுதான் பெரிய ஆராதனை. அப்பா நான் உலகம் முழுக்க ஜெயிச்சுட்டேன், இந்திராதிகள்லாம் எனக்கு வசம்னு சொல்றேன். ஒரு ராஜா 10 திக்கையும் ஜெயிச்சான். ஆனா ஊரெல்லாம் சுத்திட்டு வந்தான். தன் வீட்டிலேயே ஒரு 6 திருடன் இவனை கொண்டு இருக்கான். இவன் வீட்டுல திருடன் இருந்து திருடின்னு இருக்கான். அதை அவன் அறியல. இவன் உலகத்தை ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? தஸ்யூன் புராஷன்ன விசித்திய லும்பதா மன்யம் தயே கே ஸ்வஜிதா திசோ தசா. 10 திக்க ஜெயிக்கட்டும். வீட்டில் இருக்கிற 6 திருடனை ஜெயிக்கலைன்னா அவன் ஜெயிச்சவனா எப்படி ஆவான்? எல்லாரையும் ஜிதாத்மனோ ஞஸ்ய சமஸ்த தேகினாம் சாதோ ஸ்வமோக பிரபவாஹ குதஃப் பரே. 10 திக்கும் ஜெயிச்சு பிரயோஜனம் இல்லை. தன் வீட்டில் இருக்கிற 6 திருடர்களை ஜெயிக்கணும்னா. 6 திருடர்கள் யாரு? நம்மளை திருடுறவாள். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் அப்படிங்கிற அந்த 6 திருடர்கள். அந்த மனசை, அதுக்கெல்லாம் துணையா இருக்கிறது பாபி மனசு. அதை முதல்ல வசப்படுத்தணும். அது அந்த மாதிரி உணர்வுல அந்த ஒரு வேகத்துல விட்டுடாதே, அறியாமையில விட்டுடாதே, மனசே கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். விட்டுட்டான் கட்டுப்பாடு இல்லாத மனசேன்னால் அதுதான் அவனுக்கு முதல் சத்ரு. மனசு அடக்கணும். வீட்டுல இருக்கிற திருடர்களை முதல்ல ஒழிக்கணும்னார் பிரஹ்லாதன். எனக்கு பலம் பகவான் தான் அப்படின்னார். பிதா ஸ்ருண்வன் பால பிரஹரமகிலம் தொத்ஸ்துதி பரம் ருஷாந்தஃ பிராகைனம் குலஹதகா. இதே கதையே நாராயணியத்தில் நம்பூதிரி கேட்கிறார். 10,000 அசுர வடர்களுக்கு முன்னாடி கொண்டு வர சொல்லி பயங்கர கோபத்தோட ஹிரண்யகசிபு அந்த குழந்தைய அதட்டினானாமே, குருவாயூரப்பா மிரட்டினானாமே, படாத பாடு படுத்தினானாமே நம்ம பிரஹ்லாதனே அப்படிங்கிறார் நம்பூதிரி. பிதா ஸ்ருண்வன் பால பிரகரமகிலம் தொத்ஸ்துதி பரம் ருஷாந்தஃ பிராகைனம் குலஹதகா கஸ்தே பலமிதி. அருடா பலம் உனக்கு? உலகமே என்னை கண்டு நடுங்கிறது, எல்லாரும் எனக்கு சலாம் போடுறாள். சிறு பயல் நீ என்னை கண்டு அடங்க மாட்டேங்கிற. உலகமே என்னை கண்டு நடுங்கிறது, நீ அடங்க மாட்டேங்கிற. நீ குலத்ரோகி. நீ குலஹதகா கஸ்தே பலமிதி. யாருடா பலம்னு கேட்டதும் குழந்தை தைரியமா சொன்னானாமே. தீரஹா அயம்ங்கிறார். அயம்ங்கிற சொல்லு சம்ஸ்கிருதத்தில் எப்போ உபயோகப்படுத்துவாள்னா பக்கத்தில் இருக்கிறவாளை தான் உபயோகப்படுத்துவாள். எட்டி இருந்தால் எங்கேயோ இருந்தாலான்னா சஹான்னு சொல்லுவாள்.
அயம்னு சொன்னா பக்கத்துல இருக்கிறவாளை தான் சொல்லுவாள். இந்த சரித்திரம் சொல்றதே எங்க பெரியவாள் சொல்லுவாள். நம்பூதிரிக்கு குருவாயூர்ல இந்த தசகம் பாடின்னு இருக்கிறதே குருவாயூரப்பனோட நடையிலேயே பிரகலாத சுவாமியும் தரிசனம் பண்ணி வச்சாலாம் பகவான். இதோ பாரு, இந்த பிரகலாதனோட கதையை தான் ஹிரண்யாட்சய போத்ரி பிரவரவபுஷான்னு நம்பூதிரி நீ பாடின்னு இருக்கேன்னு குருவாயூரப்பன் காமிச்சாலாம். பிரகலாதனோட தரிசனமாம் குருவாயூரப்பன். அதனால இந்த ஸ்லோகத்துல சொல்றாள், இந்த பிரகலாதன் சொன்னாராமே இந்தேங்கிறார். இந்தேன்னா பக்கத்துல தொடுற தூரத்துல இருக்கிறவாள் தான் இந்தேன்னு சொல்லுவாள். இந்த பிரகலாதன் சொன்னாராம். என்ன சொன்னார்? பலம் மே வைகுண்டா. அப்பா, எனக்கு குருவாயூரப்பன் பலம். எனக்கு தான் இல்லே, மாற அகட்டிண்டு என்னை வெட்டி விடுவேன் குத்தி விடுவேன்னு மிரட்ட வரையே உனக்கு அவன்தான் பலம். தவச்சே, உனக்காக ஜால்ரா போட ஒரு கூட்டம் அசுர கூட்டம் வச்சுட்டு இருக்கியே, அவளுக்கு அவன்தான் பலம். 3 லோகத்துக்கு அவன்தான் பலம். பலம் மே வைகுண்டா தவச்சே ஜகதான் சாபி சபலம் சயேவ த்ரைலோக்கியம் சகலமிதி தீரோயம் அகதீதி. நம்பூதிரிக்கு அந்த காட்சியெல்லாம் தெரியறது. 10,000 அசுரர்கள் மத்தியில இரண்யகசிபு மிரட்டுறதே இந்த நம்ம பிரகலாதன் தைரியமா சொன்னுதாமே. இந்த குழந்தை எனக்கு பகவான் இருக்கான் பலம்னு சொன்னதாமே. தீரஹா அயம் அகதீத். அந்த நம்பிக்கை வந்துடுமா? பணத்துல வரும் நம்பிக்கை, வீட்டுல வரும், பதவியில வரும், சொத்துபத்துல வரும், பகவான் இடத்துல வருமா நம்பிக்கை? எனக்கு இருக்கான்னு எனக்கு கவலை இல்லை. மா கேலரா விசாரமு. என்ன பண்ணிட்டு இந்த பாட்டை பாடினார்னு பார்க்கணும். இன்சூர்த்தி எடுத்துட்டு இருந்தார். ராமா, எங்காத்து கூடத்துல நீ அலங்கரிக்கிறதே எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லுவாரானால் தியாகராஜ சுவாமிகள் அந்த நம்பிக்கையை தான் ஆசைப்படணும். அந்த நம்பிக்கைக்காக தான் பாகவத சப்தாகம் நடத்துறது. அந்த நம்பிக்கைக்காக தான் பாகவதத்தை திரும்ப திரும்ப கேட்கறது, படிக்கிறது, நாமம் சொல்றது. அந்த நம்பிக்கை வந்துடுத்தா நமக்கு. ஹிரண்யகசிபு அதற்ற காலத்துல நம்ம பிரகலாதன், இந்த பிரகலாதன் தைரியமா சொன்னுத்தாமே. இந்த குழந்தை சாதாரணமா குழந்தை 5 வயசு குழந்தையா இருந்தா என்ன பண்ணும்? இத்தனை பேரை வச்சுட்டு சபையில மிரட்டுறதே, அப்பா என்ன ஒன்றும் பண்ணிவிடாதேப்பா, என்ன அடிச்சு விடாதே, என்ன ஒன்றும் பண்ணிவிடாதே, நீ சொன்னதை நான் கேட்கறேன், நான் ஏதோ தெரியாம பண்ணிவிட்டேன்னு சொல்ல வேண்டிய வயசுல இருக்கிற குழந்தை. 20 வயசு தடிப்பயலா இருந்தா முறைச்சுட்டே போவான். அம்மாவை போய் மிரட்டுவான். மரியாதையா உங்க ஆத்துக்காட்டு சொல்லி வையே, ரொம்ப என்னோட லைன்ல கிராஸ் பண்ணிட்டே இருக்கார் அப்படிமா. தடிப்பயலா இருந்தா 5 வயசு குழந்தைன்னா பயப்படுற வயசுன்னா அது பால அவஸ்தை. பயப்பட வேண்டி இருக்கு. அந்த குழந்தை தைரியமா சொன்னுத்தாமே எனக்கு குருவாயூரப்பன் பலம்னு. சயேவ த்ரைலோக்கியம் சகலமிதி தீரோயம். சொன்னது ஆச்சரியம் இல்லை, தைரியமா சொல்லித்தான், நம்பி சொல்லித்தான். என்னை ரட்சிக்கிறவன் அவன்தான், எனக்கு பலம் அவன்தான்னு சொன்னதான். தீரோயம் அகதீதி. இது நன்னா சாப்பிட்டுட்டு, இட்லி காஃபி சாப்பிட்டுட்டு, சட்னியும் சாம்பாரையும் தொட்டுன்னு சாப்பிட்டு காஃபி குடிச்சிட்டு சொன்னா அது போறாது. கஷ்டகாலத்துல சொல்லணும். அனன்ய தெய்வத்துவமியம் க்ஷமாச்சே. தாயார் சொல்றா இல்லையா, அசோகவனத்துல 10 மாசம் எங்கேருந்து வர போறார் ராமன், எப்படி காப்பாற்ற போறார்னு தெரியாத சமயத்திலையும் ராமா இப்பவும் சொல்றேன், எனக்கு உன்னை தவிர வேற தெய்வம் தெரியாது ராமா. அனன்ய தெய்வத்துவமியம் க்ஷமாச்சே பூமௌச்ச சையா நியமச்ச தர்மே. அந்த நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிறதுக்காக தான் ராமாயணம் படிக்க 24,000 ஸ்லோகமும் படிக்கிறது. அந்த நம்பிக்கை ஒரு நாள் ஏற்படணுங்கிறதுக்காக தான். ராமன் ரட்சிப்பார்னு நம்பினால் வந்தாரா இல்லையா ஹனுமார்? அங்குலியகம் கொடுத்தாரா இல்லையா? ராமன் வந்து ரட்சிச்சாரா இல்லையா? அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்காக தான் ராமாயணம். இப்போ பிரகலாத சரித்திரங்கள்லாம் கேட்குறோமானால் கஜேந்திர மோட்சங்கள்லாம் வந்தாரா இல்லையா கஜேந்திரனை காப்பாத்துறதுக்கு? ததா கஜேந்திரஹா நிதராம் ஜகாதே கோவிந்த தாமோதர மாதவேதி. அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கணும். சயேவ த்ரைலோக்கியம் சகலமிதி தீரோயம். தீரஹாயம், தைரியமா சொன்னதாமே இந்த குழந்தை. அகதீதி, தைரியமா நடுங்கின்றே சொல்லலை, எனக்கு அவன் தான் பலம், நான் ஏதோ பெருமாளை நம்பி இருக்கேன், அவர் என்ன பண்றாரோ பண்ணட்டும், அவர் விட்ட வழியில இருக்கேன் அப்படியா சொல்லுவார்? இருக்கார்னா இருக்கார். பேசினாரா இல்லையா நேத்திக்கு எல்லார்ட்டையும்? தொண்டரடிப்புடி ஆழ்வார்கிட்ட பேசினாரா இல்லையா? திருப்பானாழ்வார்கிட்ட பேசினாரா இல்லையா? கூரத்தாழ்வான்கிட்ட பேசினாரா இல்லையா? உடையவர்கிட்ட பேசினா. அந்த பெருமாள் தானே இருக்கார், இங்கே படுத்துன்னு இருக்கார். ஆண்டாள் உள்ள ஏறி கலந்தது 2.5 கலந்தது இந்த பெருமாள்கிட்ட தானே. சேரகுலவள்ளி கலந்தது இவர்கிட்ட தானே. திருப்பானாழ்வார் கலந்தது இவர்கிட்ட தானே. எத்தனை பக்தால் நேத்தி பரியந்தம் ஸ்ரீரங்கத்தில்
கணக்கெடுத்தோமானால் பாகவதத்துக்கு மேலே போயிடும். இந்த பெருமாளோட உண்டி பக்தால் லிஸ்ட்டை எடுத்தோமானால் இப்படி குருவாயூரப்பனுக்குன்னு ஒரு சில பக்தர்கள், பூந்தானம், குரூரம்மை, பில்லுமங்கலம் சுவாமிகள், நம்பூதிரி, எங்கள் தாத்தா முதலிய பக்தால்னா இருக்காளோ, அதுபோல ரங்கநாதன்னு பார்த்தா அவ்வளோ கொட்டு கூட பக்தால் இருக்கா. திருமலையப்பன்னா அவ்வளோ பக்தால் இருக்கு. சயேவ த்ரைலோக்கியம் சகலமிதி தீரோயம் அகதீத்து. தமிழ்ல சொல்றதே சொன்னால் உனக்கு அவன்தான் பலம், எனக்கு அவன்தான் பலம்னு சொன்னதோட இல்லையா, நீ சொல்லும் சொல்லிலும் உளர்னான். இந்த சொல்ற சக்தியையும் கொடுத்தவன் அவன்தான். சொல்றது யோந்த பிரவிஷ்ய மமவாச்சமிமாம் பிரசுப்தாம்னு அவனை பத்தி பாடுறோமானால் அந்த சக்தியை கொடுத்தவன் அவன்தான். அவன்தான் பாடுறான், அவன் உள்ள இருந்தன்னு. அரே குவாசௌ குவாசௌ சகல ஜகதாத்மா ஹரிரிதி பிரபிம்தே ஸ்மஸ்தம்பம் சலித கரவாலோ திதி சுதா. அப்படி உனக்கு தன் பலம் கொடுப்பானால் அவனை தான் நானும் தேடிட்டு இருக்கேன்டா. அந்த விஷ்ணுவை தான் நானும் வைகுண்ட பரியந்தம் போய் தேடிட்டு வந்தேன், கிடைக்கல, எனக்கு ஏமாத்தி விட்டான் மாயாவி. இப்போ அந்த விஷ்ணு எங்க இருக்கான்னு சொல்லு, உனக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் தான் பலம் கொடுக்கறான்ங்கிறது பரியந்தம் நீ சொல்றே, அப்ப அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. குவாசௌ குவாசௌ, எங்கே எங்கே எங்கேன்னு நானா. வியக்தம் தும் மர்த்து காமோசி யோதி மாத்திரம் விகத்தசே முமுருஷூணாம் ஹிமந்தாத்மன்னே நனுஸ்யுஹோ விப்ளவாகிரஹா. பாகவதத்திலையும் சொன்னால், ஹே மூடா, எல்லை இல்லாத போயிட்டே, உன்னுடைய பேச்சு எல்லை இல்லாத போயிடுத்தே. இது காரணம், உளர ஆரம்பிச்சு விட்டேன். எங்கிட்ட வந்து விஷ்ணு பரத்துவத்தை உளர்றையானால் மறைக்க போறவன் உளருவான். இப்படித்தான் முன்னுக்கு பின்னு சம்பந்தம் இல்லாத பேசுறது. மரண தர்மத்துக்கு வந்தவனுடைய நிலை இது. செத்தனாய் முன்னாடி ஒன்று சொல்லுவான், அப்புறம் நான் எங்க இருக்கேன்னு கேட்பான். முமுருஷூணாம் ஹிமந்தாத்மன்னே, மூருஷூன்னு பேர், மறிக்க போற அவஸ்தையில் இருக்கிறவன். மறிக்க போறவன் தான் உளருவான், நீ அது மாதிரி உளர்ற. நனுஸ்யுஹு விப்ளவாகிரஹா யஸ்த்வயா மந்த பாக்யோக்தா மதன்யோ ஜெகதீஸ்வரஹ. நீ 4வது பிள்ளையா இருந்தாலும் உனக்கு பட்டம் கட்டலாம், புத்திசாலியா இருக்கேன்னு நினைச்சேன், உனக்கு பாக்கியம் இல்லடா. உனக்கு இப்போ மந்த பாக்யோக்த. பிரகலாத சுவாமி பார்த்து சொல்றான், நீ பாக்கியம் இல்லாதவன்டா நீ அப்படிங்கிறான். மதன்யா ஜெகதீஸ்வரஹா, இந்த உலகத்துல எனக்கு மேல ஒரு ஈஸ்வரன் உண்டா. குவாசு யதி சசர்வத்ர கஸ்மாத் ஸ்தம்பே ந திருஷ்யதே. அவன் எங்க இருக்கான், குவாசௌ குவாசவுன் நான், அதுதான் அரே குவாசௌ குவாசௌ அப்படின்னா. உடனே பிரகலாத சுவாமி சொன்னால், எதி சர்வத்ர, சஹா சர்வத்ர, அவன் எல்லா இடத்துலையும் இருக்கான். ஒரே ஸ்லோகத்துக்குள்ள இவாளுடைய சம்பாஷணை போல ஸ்லோகம். குவாசௌ, எங்க இருக்கான் அவன் அப்படின்னா, உடனே பிரகலாதன் பதில் சொல்றாள், எதி சர்வத்ர, அவன் இல்லாத இடம்னு ஒன்று இருந்தான்னா அப்பா நான் இருக்கிற இடத்த சொல்லுவேன்னா. கஸ்மாத் ஸ்தம்பேன்னா, ஏன் இந்த தூணலை இல்லை அப்படின்னா, திருஷ்யதே, ஒரே ஸ்லோகம். குவாசௌ எதி சர்வத்ர கஸ்மாத் ஸ்தம்பே ந திருஷ்யதே. ஏன் இந்த தூணலை இல்லை அப்படின்னு கேட்டானா, நதிருஷ்யதேன்னானா. அப்போ பிரகலாத சுவாமி சொன்னாராம், கஸ்மாத் ஸ்தம்பேன்னு நீங்க சொல்லுங்கோ, ஸ்தம்பே நான் சொல்லுங்கோ, நதிருஷ்யதேன்னு முழுக்க ஸ்லோகத்தை முடிச்சு விடாதீங்கோ, எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கோ. கஸ்மாத் ஸ்தம்பே நான் நீங்க சொல்லுங்கோ, திருஷ்யதேன்னு நான் சொல்றேன்னாரா. அரே குவாசௌ குவாசௌ சகல ஜகதாத்மா ஹரிரிதி பிரபிம்தே ஸ்மஸ்தம்பம். 50 பேர் சேர்ந்து கட்ட முடியாதான் ஒரு ரத்ன ஸ்தம்பமா. இவனே கட்டின்ற சபையாம், கூட இருந்து இந்த ஹிரண்யகசிபு, அதனால அவனுக்கு நம்பிக்கையா, நம்ம கட்டின தூண் தானே, இதுக்குள்ள எங்க இருக்க போறான்னு. கஸ்மாத் ஸ்தம்பே ந திருஷ்யதே, இங்க இல்லையேன்னானா. திருஷ்யதேன்னு விட்டால் பிரகலாதர். அந்த தூணை உடனே பார்க்கறாள், லட்சுமி நரசிம்மமா தரிசனமா. ச கரதாலம் பஜன்னார். ஸ்ரீதர சுவாமி உடனே தூணை போய் பிரதட்சிணம் பண்றாராம், நாமசங்கீர்த்தனம் பண்றாராம், நமஸ்காரம் பண்றாராம். என்னடா இருக்கானான்னு கேட்டா, இருக்கான்னு இல்லைன்னு பதில் சொல்ல வேண்டி இருக்கே, என்னை கண்கட்டை வித்த காட்டுறியா, பஜனை பண்ணி என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியா. அப்படி இந்த தூணுல உன்னை ரட்சிக்கிற ஹரி இருப்பானால், உனக்கு பலம் கொடுக்குற ஹரி, இப்பவே என் கையில் இருக்கிற கட்கத்தால உன் தலை வேற உடல் வேறையா வெட்டி தள்ளுறேன், அந்த ஹரி வந்து உன் தலையும் உடலையும் சேர்த்து தைச்சி உயிர்ப்பிச்சு உன்னை ரட்சிப்பானான்னா. சோகம் விகத்தமானஸ்யே சிரக்காயாத்தராமிதே, உன் தலையை வேற உடல் வேறையா ஆக்கி விடுறேன். கோபாயே தஹரிஹி, உன் ஹரி உன்னை காப்பாற்றுவானா, திருப்பி தைச்சி வச்சு உயிர்ப்பிப்பானா.
கோபாயேத ஹரிஸ்துவாத்யே யஸ்தே சரணமீப்சிதம். அந்த ஹரி உன்னை ரட்சிக்கட்டுமே, நான் பார்க்கறேன். உன் தலை வேற உடல் வேறையா இப்ப நான் பிரிச்சு வச்சுடுறேன் கையில இருக்கிற கத்தியால. தூண்ல இருக்கான்னு நீயோ சொல்ற, நான் இல்லைங்கிறேன். அவன் வரானா பார்ப்போம். வந்து உன் தலையும் உடலையும் சேர்த்து வச்சு தைச்சி உன்னை உயிர்ப்பிச்சு பழையபடி ஆக்கினானா நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன்னா. பிரகலாத சுவாமி சொன்னாலாம், அதுதான் என் ஹரிக்கு தெரியாதுன்னாரான். தைக்கிறதெல்லாம் தெரியாது என் ஹரிக்கு. தலையும் உடலையும் சேர்த்து வச்சு தைக்கிறதெல்லாம் என் ஹரிக்கு தெரியாது. தெரியாதுன்னு ஒன்று இருந்தா அவனை ஏண்டா நீ ஆசிரியிக்கிற அப்படின்னு நானா. அதுக்கு பிரகலாத சுவாமி சொன்னாராம், அப்பா நான் சொன்னதை நீ சரியா புரிஞ்சுக்கல. நீ கையில இருக்கிற கத்தியை என் கழுத்துல போடுற பரியந்தம் அவன் என்னை கைவிட்டான்னா வந்து தைக்கிறதுக்குன்னாரா. உன் கையில இருக்கிற கத்தியை எடுத்து நீ என் கழுத்துல வைக்கிற பரியந்தம் என் பிரபு பார்த்துன்னு இருப்பான. அதனால சொன்னேன் தைக்க தெரியாதுன்னு. அவன் கட்டாயம் என்னை ரட்சிப்பான். ரட்சிச்சாலும் ரட்சிப்பான்னு சொல்லலையா. இந்த நம்பிக்கைக்கு தான் ஓடி வந்தாராம் பிரபு. கோபாயேத ஹரிஸ்துவாத்யே யஸ்தே சரணமீப்சிதம் ஏவம் துருக்தைர் முஹுரர்தயன் ருஷா சுதம் மகாபாகவதம் மகாசுரஹா खड्गं பிரகிருஹ்யோத்பதிதோ வராசனாதி ஸ்தம்பம் ததாடாதி பலஸ்வமுஷ்டினா. உடனே சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி பிரகலாதனே பெரிய பக்தன் அவன். மகாபாகவதம் சுதம், மகாபாகவதனான அவனே பாபி ஹிரண்யகசிபு சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொன்னான். சுகாச்சாரியால் சொன்னால், பரீட்சித்தே இந்த கங்கை கரையில என் வாயால் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்னு விட்டார். துருக்தைன்னு விட்டார். உன் பாபியே என்னமோ சொன்னான் பாகவதனே, மகாபாகவதனே. ஏவம் துருக்தைர் முஹுரர்தயன் ருஷா, என் வாயால் குழந்தை பிரகலாதனை சொன்னேன் அந்த அசத்து சொன்ன வார்த்தையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். துருக்தைன்னு சொல்றேன், அதுக்குள்ள நீ புரிஞ்சுக்கோன்னு விட்டார். ஏவம் துருக்தைர் முஹுரர்தயன் ருஷா, ரொம்ப கோபத்தோடு பெருமூச்சு விட்டுண்டு சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி, சுதம் மகா பாகவதம் மகாசுரஹா. என்ன தப்பு பண்ணினான் இவன்? பிள்ளையா பிறந்தான், ஹரி நாராயணான்னு சொன்னான். நாராயணான்னு சொல்றது ஒரு தப்பா? அதுக்காக சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி இப்ப என்ன பண்றேன் பாருன்னு கத்தி எடுத்துன்னு வந்தவன், உன் தலையை வெற்றேன்னு சொன்னவன், முதல்ல உனக்கு பலம் கொடுக்குற அந்த ஹரியை முதல்ல ஒரு கை பார்க்கறேன்னு ஓங்கி போய் அந்த தூணை கையால முஷ்டியால குத்தினானா. खड्गं பிரகிருஹ்யோத்பதிதோ வராசனாதி ஸ்தம்பம் ததாட அதிபலஸ்வமுஷ்டினா. கையில கத்தி வச்சுட்டு இருக்கானா, கத்தியோட கூட கையில முஷ்டியால ஒரு குத்து குத்தினானா அந்த தூணை. குத்தினானா? நம்பூதிரி கேட்கிறார். குத்தினானா? குருவாயூரப்பா அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு எனக்கு சக்தி இல்லைன்னு. அத பஷாத் விஷ்ணு, அப்புறம் நீ பண்ண அட்டகாசத்தை சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அந்த குழந்தை நம்பிக்கையோடு கூட சொன்னான், அரே குவாசௌ குவாசௌ சகல ஜகதாத்மா ஹரிரிதி பிரபிம்தே ஸ்மஸ்தம்பம் சலித கரவாலோ திதி சுதா. அந்த அசுரன் ஹிரண்யகசிபு குத்தினான். குருவாயூரப்பா நீ எனக்கு தைரியம் கொடுத்தேயானா செத்த நாழி கழிச்சு நான் சொல்றேன் அந்த அவதாரத்தை, இப்ப எனக்கு சொல்றதுக்கு தைரியம் இல்லை. அத பஷாத் விஷ்ணு நஹிவதித்தும், என் வாயால சொல்ல முடியாது. ஈஷோஸ்மி சஹசா, நீ பண்ண அட்டகாசத்தை சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஏன் இப்படி சொன்னார்னால், இவர் குத்தினானான்னு சொன்னதுமே உள்ளேந்து சிம்மநாதன் கேட்கறதான் கர்ப்ப கிரகத்திலேருந்து. குருவாயூரப்பனை காணுமாம், நிருசிம்மமா தரிசனம் கொடுக்கறாளாம், வீராட்டஹாசம் பண்றாளாம். என்னால சொல்றதுக்கு இல்லை, என் உடம்பு நடுங்கிறது குருவாயூரப்பான்னு ஓலையும் எழுத்தானையும் கீழே வச்சுட்டு, கிருபாத்மன் விஸ்வாத்மன் பவனபுரவாசின், ஹே குருவாயூர்ல இருக்கிற தெய்வமே, கிருபாலோ உன்னை நம்பி இருக்கேன்னு என்னை ரட்சிக்கணும், என்னை பயமுறுத்தாதே அப்படிங்கிறாளாம். கிருபாத்மன்னே விஸ்வாத்மன்னே, என்னால தாங்கள்ல இந்த அட்டஹாசம், உன்னுடைய வீராட்டஹாசத்தை கேட்டா என் உடம்பு நடுங்கிறது. விஸ்வாத்மன்னே கிருபாத்மன்னே பவனபுரவாசின்னு, என் குருவாயூர்ல இருக்கிற குழந்தை கிருஷ்ணனாவே எனக்கு காட்சி கொடுக்கணும். இந்த அட்டஹாசத்தை என்னால பார்க்க முடியல, இந்த பயங்கரமான ரூபத்தை என்னால் ஸ்மரிக்க முடியல, என்னால் சொல்ல முடியலேன்னு ஓலையும் எழுத்தானையும் கீழே வச்சுட்டு அப்படியே நான் சாஷ்டாங்கமாக விழுந்துட்டார் குருவாயூரப்பன் காலில். பவனபுரவாசின் கிருபாத்மன் விஸ்வாத்மன் பவனபுரவாசின் மிருடயமான். இனிமே எனக்கு சொல்றதுக்கு இல்லைன்னு திண்ணையிலேருந்து விழுந்துட்டாராம் கீழே.
ஒரு 1/2 மணி கழிச்சு கொஞ்சம் பிரஜை வருது, பார்க்குறார் குருவாயூரப்பன் மடியில் எடுத்து வச்சு கண்ணை தொடச்சி விட்டு, நம்பூதிரி அது அசுரால பயமூர்த்தறதுக்காக உள்ள ரூபம், நீ சொன்னையேன்னு உனக்கு எப்படி வந்தேன்னு காட்டணும்னு நினைச்சேன், நான் உன்னோட குழந்தை கிருஷ்ணன் தான், உன்னோட குருவாயூரப்பன் தான், நீ தைரியமா சொல், மேலே என்ன நடந்ததுன்னு சொல்லுன்னு சுவாமி சமாதானப்படுத்தினாலாம் மடியில் வச்சுட்டு. அப்புறம் அடுத்த தசகம் பாடினாராம். ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்யகசிபோ கர்ணௌ சமாச்சூர்ணயன்னாதூர்ணஜ்ஜகதண்ட குண்டகுஹரோ கோரஸ்தவா பூத்ரவஹ ஸ்ருத்வாயம் கில தைத்யராஜஹிருதயே பூர்வம் கதாப்யஸ்ருதம் கம்பः கஷ்சன சம்பபாத சலிதோப்யம்போஜபூர் விஷ்டராதி दैत्ये दिक्षु विसृष्ट चक्षुषि महासंरंभिनि स्तंभतः संभूतं न मृगात्मकं न मनुजाकारं वपुस्ते विभो किं किं भीषणमेतद अद्भुतमिति व्युभ्रान्त चित्ते सुरे विस्फूर्जद्धवलोग्र रोम विकसद्वर्ष्मा समाजृम्भताः ஏவம் துருக்தைர் முகுரர்தயன் ருஷா. 10 ஸ்லோகம் அப்புறம் நிருசிம்மாவதாரத்தை வர்ணிச்சு பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணதை சொல்லி, நம்பூதிரி பிரகலாத பிரியஹே மருத்புரபதே, ஹே பிரகலாத வரதா குருவாயூரப்பா என்னையும் நீ ரட்சிக்கணும்னு சொல்லி முடிக்கிறார். இந்த தசகத்தில் நிருசிம்மாவதாரத்தை சொல்லிவிட்டு, பிரகலாத பிரியஹே மருத்புரபதே சர்வாமயாத் பாகிமான் எப்படி வந்தார் அப்படிங்கிறத ஸ்ரீரங்கத்தில் இருந்துட்டு நான் கதையாக சொல்லணுங்கிறது இல்லை, காட்டழி சிங்கரை போய் பார்த்தாலே தெரியும் அவர் எப்படி வந்தாருங்கிறது. 12 அடி உயரத்தில் உட்காண்ட கோலத்திலே இருக்கா நிருசிம்மம், லக்ஷ்மி நிருசிம்மமாக இங்கே ஸ்ரீரங்கத்தில் காட்சி கொடுக்குறா. ததைவ தஸ்மின் நினதோதி பீஷணோ பபூவ ஏனாண்ட கட்டாஹமஸ்புடதி யம் வை ஸ்வதிஷ்ண்யோபகதம் தியஜாதயः ஸ்ருத்வா ஸ்வதாமாப்ய மங்கமேணிரே சவிக்ரமன்னே புத்திரவதேப்சு ரோஜசா நிஷம்ய நிஹ்ராதமபூர்வமத்புதம் அந்தஸ்ஸபாயாம் ந ததர்ஷ தத்பதம் விதத்ரசுः ஏன சுராரி யூதபாः சத்யம் விதாதும் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷ்வகிலேஷு சாத்மனः அதிருஷ்யதே அத்யத்புத ரூபமுத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். அவதாரத்திலேயே ரொம்ப கருணாமூர்த்தி பிரகலாத வரதன் தானா. பெரியவாள்லாம் சொல்லுவாள், ஒரு 5 வயசு குழந்தை கூப்பிட்டான்னு யாரா வந்தாள் அப்படின்பா. ராமாவதாரம் பண்ணான் கிருஷ்ணாவதாரம் பண்ணான்னு சொல்லாதடா, ஒரு 5 வயசு குழந்தை கூப்பிட்டா பெரிய மனுஷன், இருக்கிறதுல பெரிய மனுஷனுக்கெல்லாம் பெரிய மனுஷன். ஒரு குழந்தை கூப்பிடுறது வா இங்கேன்னு மதிப்பானா லோகத்துல? ஒரு குழந்தை கூப்பிட்டுதுன்னா உடனே ஓடி வந்த கருணாமூர்த்தி யாரு? எங்க நிருசிம்மன் தானே அப்படின்பா பெரியவா. அதனால அவதாரத்திலேயே கருணாமயமான அவதாரம் நிருசிம்மாவதாரம்பா. ஆச்சாரியாளுக்கு ரொம்ப இஷ்டம் நிருசிம்மம். 4 மடங்கள்ல ஒரு மடம் நிருசிம்மோபாசனமே. ஜோஷி மட்டுன்னு பத்ரிகாசிரமம் போற வழியில ஒரு 40 மைல் முன்னாடி சாலக்கிராமத்தினால நிருசிம்மா பிரதிஷ்டை பண்ணியிருக்கா ஆச்சாரியால் பண்ணி. ஜோஷி மட்டுன்னு 4 மடங்கள்ல 4 திக்குல 4 மடங்களை ஸ்தாபிச்ச பெரியவாள் ஜோஷி மட்டில். இன்னைக்கு சங்கராச்சாரியாளுடைய பீடம் வந்துன்னு இருக்கு. நிருசிம்மன் தான் உபாசனம். ததைவ தஸ்மின் நினதோதி பீஷணஹா. இருக்கானான்னு குழந்தை பிரகலாதனை பார்த்து கேட்க, அவன் இல்லாத இடம் இருந்தான்னா இருக்கிற இடத்த சொல்லுவேன்னு சொல்லு. அப்போ இந்த தூணில் இருக்கானான்னு அசுரன் கேட்க, இதோ தெரியறானேன்னு குழந்தை சொல்ல, என்ன பண்ணுறேன் பாருன்னு 1000 படிக்கட்டுக்கு மேலே சிம்மாசனத்தை உட்காந்துருந்த ஹிரண்யகசிபு சத்தம் போட்டுண்டு கீழே குதிச்சான். கையில் இருந்த சின்ன கத்தியோட கூட கையில் உள்ள முஷ்டியால் ஓங்கி போய் குத்தினான். தூணை குத்தினது தான் தாமசம். ஒரு அட்டகாசம் கேட்டது. அது பிரம்மலோக பரியந்தான் நடுநடுங்க பண்ணினது. ஸ்ருத்வாஸ்வதாமாப்யேமங்கமேனிரே. குத்திவிட்டு செத்த எட்டி வந்து நின்னானாம் ஹிரண்யகசிபு. எம் வை ஸ்வதிஷ்ண்யோபகதம் தியஜாதயः. அந்த குத்தின வேகத்திலேருந்து அந்த தூண் வெடிக்கிறதா, அதில் ஒரு சத்தம் வந்து தான் அது 7 14 லோகமும் பிரம்மாண்டத்தையும் நடுநடுங்க அடிச்சு தான். சத்தம் தான் முதல்ல கேட்டுதான். பிரம்மா தன் ஸ்தானத்தை விட்டு நழுவி விட்டாராம். நடுக்கம் தாங்காது. ஜனலோக மகரோகவாசிகள்லாம் நடுங்கிறாளாம். எம் வை ஸ்வதிஷ்ண்யோபகதம் தியஜாதயः ஸ்ருத்வா ஸ்வதாமாப்யேமங்கமேனிரே சவிக்ரமன்னே புத்திரவதேப்சு ரோஜசா நிஷம்ய நிஹ்ராதமபூர்வம் அத்புதம். பிரம்மா உள்பட தன் இடத்துலேருந்து நடுங்கி அந்த சப்தத்தை எட்டி பார்க்க,
என்னாச்சோ தெரியலையே, பிரம்மலோகம் இனிமே இருக்காதோன்னு அவர் கவலைப்பட, பிள்ளைய ஒழிக்கணும்னு நினைச்சுட்டு இருந்த அந்த ஹிரண்யகசிபு தன்னுடைய பலத்தை முழுக்க அந்த தூண்ல குத்தினது தான் தாமசம். ஒரு ஆச்சரியத்தை கண்டான். முதல்ல சப்தம் கேட்டது. அவர் போட்ட அந்த அட்டகாசத்தை கேட்டுவிட்டு சபையில அவரை யாரும் பார்க்கலையா, அந்த சப்தத்திலேயே நடுநடுங்கி ஓட ஆரம்பிச்சுட்டாலாம். இவனுக்கு பலமா இருந்த அசுர கூட்டங்கள் 10,000 சபையில இருந்தவாள்லாம் ஒரு சப்தம் கேட்டுதான் தூண் வெடிச்சு ஒரு சிம்மநாதம் அதுலேயே ஓடி போயிட்டாலாம். சில பேர்கள் மாத்திரம் தைரியத்தை வரவழைச்சுட்டு ஹிரண்யகசிபு பின்னாடி பக்கா பலமாய் கவச்சம் கட்கங்கள் எல்லாம் எடுத்துட்டு சண்டைக்கு ரெடியா, சண்டைன்னா அடுத்தது வேணுமேன்னு ஆயுதங்களோட ஹிரண்யகசிபு பின்னாடி பக்கபலமா நிற்கிறாளாம். சத்தத்துல ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியலையாம். இவர் போட்ட சத்தத்துல கீழே பூமியை தாங்கின்னு இருக்கிற திக்கஜங்கள்லாம் நடுங்கிறதாம், பிளிர்றதாம். பூமியை தாங்கின்னு இருக்கிற ஆதிசேஷன் 1000 தலையோடு நடுங்கிறாராம். இவர் போட்ட சத்தத்துல செத்தனாயில பார்க்கறான். தூணை பிளந்துட்டு வெளியில வரார் பிரபு. சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம். எதுக்கு வந்தார்? தலையை வெட்டி விட போறான குழந்தையேன்னு வந்தாரா? பயந்துன்னார். அதுக்காக வரலையா? இதுக்கு மேலே உள்ள காரியங்கள்லாம் பாப்பி பண்ணியிருக்கான். விஷத்தை கொடுத்துருக்கான், மலையிலேருந்து உருட்டியிருக்கான், நெருப்பில் போட்டிருக்கான். இப்போ கத்தியை வச்சுன்னு மிரட்டுறதுக்காக வர போறார். அதுக்காக வரல. பின்ன எதுக்கு வந்தான்னால் சுகாச்சாரியா என் குழந்தை நம்பிக்கையோடு கூட இருக்கான்னு சொன்னானே, அந்த வார்த்தையை சத்தியமாக்கணுங்கிறதுக்காக வந்தாராம். நிஜபிருத்திய பாஷிதம் சத்தியம் விதாத்தும். நிஜபிருத்தியனாம் பிரகலாதன். அவன் வாக்க சத்தியமாக்கிறதுக்காக வந்தாராம். கழுத்துக்கு மேல சிம்ம ரூபமாம், கழுத்துக்கு கீழே மனுஷ ரூபமாம், ஆயிரக்கணக்கான கைகளாம், அதில் ஆயிரக்கணக்கான தேவ அசுரர்களுடைய ஆயுதங்களா, பிடரி மயிர்கள்லாம் ஆகாசத்தை மறைச்சென்று இருக்கிறதா. சிம்மம் அப்படி தலையை ஒரு சிலுப்புற காலத்திலே மேகங்கள்லாம் சில்லா கீழே விழறதான். இவர் போடுற சப்தங்கள்ல தேவதைகள்லாம் நடுங்கிறாளாம், அவளுடைய ஸ்தானங்கள்லாம் ஆடுறதான். திக்கஜங்கள்லாம் பிளிரிண்டு கத்துறதாம். ஆதிசேஷன் நடுங்கிறாராம். அசுர பட்டர்கள்லாம் திக்கு திக்கல ஓடுறாளாம். ஆயிரக்கணக்கான கைகளாம், ஆயிரக்கணக்கான கைகள்லையும் தேவ அசுரர்களுடைய ஆயுதங்களாம். ஆயுதங்களே தேவையில்லைன்னு ஒரு விரல்லையும் வஜ்ராயுதத்துக்கு சமானமான நகங்களாம். செவந்து நேத்திரம் ரொம்ப கோபத்தோட ரத்தம் சொட்ட சொட்ட பிரகாசிக்கிறதாம். ரொம்ப கோபத்தோடு வந்தாலாம். என் குழந்தைய படாதபாடு படுத்தினியா, இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு ஹிரண்யகசிபுவே கோபத்தோடு பார்த்துட்டு வராராம். சோட்டா கத்தி போன்ற நாக்காம், குஹாத்வாரம் போன்ற வாக்காம், பயங்கரமான வீராட்டஹாசம் பண்ணுறாலாம். அவ்வளோ பெரிய மூர்த்திக்கு ஒரு பீதாம்பரம், ஒரு வனமாலை, ஒரு வைஜெயந்திஹாரம், சங்கச்சக்கராத் ஆயுதங்களும் தனியாக பிரகாசிக்கிறதா. திக்கில் அசுரர்கள் ஓட ஹிரண்யகசிபு பார்த்தான். என்னை கொல்லணும்னு ஹரி நான் எத்தனை பக்கம் பிரம்மாட்ட வரம் வாங்கி கேட்டோம், அத்தனையிலையும் மாட்டிக்காத ஒரு புது வேஷம் போட்டுன்னு வந்துட்டான்னு நினைச்சானா. என்னை கொல்லணும்னே வந்துட்டான் ஹரின்னு நினைக்கிறான். இப்படி 17-14 லோகமும் நடுங்கிண்டு பார்க்குற காலத்தில் ஒரே ஒரு குழந்தை மாத்திரம் கரதாலம் பஜன்னு பிரபு வந்துட்டான்னு கண்ணீர் விட்டுண்டு ஆனந்த பாஷ்பம் விட்டுண்டு சுவாமியை பிரதட்சணம் பண்ணுறதாம், பஜனம் பண்ணுறதான், ஆனந்தப்படுறதான். கொஞ்சம் கூட பயப்படலையா. உலகமே நடுங்கிறதா அந்த மூர்த்தியை கண்டு இவர் பயப்படலையா. சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம். கிருதஜதையோடு கண்ணீர் விட்டுண்டு பார்க்கறாளாம். நான் சொன்னேன்னு வந்துட்டாரே பிரபு. இங்கே என்ன பூஜையா பண்ண போறான் எங்கள் அப்பா? பூர்ணகும்பமாக கொடுக்க போகிறான், மாலையா போட போகிறான், சந்தனமா பூச போகிறான், பன்னீர் தெளிக்க போகிறான். உடனே கதையை எடுத்துன்னு வரப்போகிறான் சண்டைக்கு. பூஜை பண்ணுற இடத்துக்கு பிரபு வந்தால் நியாயம். புஷ்ப தாம்பூலங்களை வச்சுன்னு இங்கே சபரி மாதிரி காத்துன்னு இருந்தால் அங்கே பிரபு வந்தாரானா நியாயம். ஆனால் என் வார்த்தைக்காக இங்கே வந்துட்டாரே, மேலே இவன் கதையால் அடிக்க போகிறானே பிரபுவேன்னு கருணையோடு கூட கண்ணீர் விட்டுண்டு ஆனந்த பாஷ்பத்தை விட்டுண்டு பிரகலாதன் பார்க்குறாராம். அவர் அப்படி நினைச்சாலும் சுவாமி என்ன நினைக்கிறாளாம், என் குழந்தை நம்பிக்கையோட சொன்னானோ இருக்கான்னு, அதை சத்தியமாக்குவேன்னு வந்தாராம். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம். நாரதனுடைய வாக்க சத்தியமாக்குறதுக்காக வந்தாராம். பிரகலாதன் மேல எந்த கத்தியோ ஆயுதமோ படாதுன்னு இந்திரன்ட்ட சொல்லியிருக்காராம் நாரதர். இவன் கத்தி எடுத்துன்னு வெட்ட போறானேன்னு அந்த நாரதருடைய வாக்கியம் சத்தியமாக்குறதுக்காக வந்தாராம். எந்த ஆயுதமும் பிரகலாதன் ஒன்றும் பண்ணிட முடியாதுன்னு நாரதர் சொல்லியிருக்கார். அவரும் நிஜபிருத்தியன். எல்லாத்துக்கும் மேல சனகாதிகள் சொல்லியிருக்காலாம், உன்னை ஜெய விஜயாளுக்கு சாபம் கொடுக்கறதே பிரபு உன் சாபத்தை விமோச்சனம் பண்ணுவான்னு. அவளும் நிஜபிருத்தியாலாம். அந்த சனகாதிகளுடைய வாக்க சத்தியமாக்குறதுக்காக வந்தாரா. எல்லாத்துக்கும் மேல அர்ஜுனன்ட்ட சொல்ல போறாராம் கிருஷ்ணாவதாரத்துல, அர்ஜுனா என் பக்தன் ஒருபொழுதும் நாசமாக மாட்டான்னு நீ பிரதிஜை பண்ணிட. யோமே பக்த பிரணஷ்யதி கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யத்தின்னு
என் பக்தன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது, என் பக்தன் நாசமாக மாட்டான்னு நீ பிரதிஜை பண்ணிடா அர்ஜுனான்னு அர்ஜுனனை பிரதிஜை பண்ண சொல்லி லோகமறிய பண்ண போறானா. அந்த பக்தனுடைய வாக்கையும் சத்தியமாக்குறதுக்காக முன்பே வந்தாராம். பிரம்மா வரம் கொடுத்துருக்காராம். பக்கம் பக்கமாய் தேவதைகள் போய் அப்ப பிரம்மாவை திட்டினாலாம், இப்படி நீங்க கொடுத்துட்டேலே ஹிரண்யகசிபுவை யார் இனிமே அழிக்க முடியும், என்ன பண்ணுவாள், எப்படி அவன்கிட்டேருந்து நாங்கள் தப்பிப்போம்னு கேட்குறதே, கவலைப்படாதே பிரபு இருக்கான்னு பிரம்மா சொல்லி அபயம் கொடுத்தாராம் தேவதைகளுக்கு. அந்த தன் புத்திரனான பிரம்மாவனுடைய நிஜபிருத்தியனுடைய வாக்கையும் காப்பாத்துறதுக்காக பிரபு வந்தாராம். இப்படி இத்தனை பேருடைய வாக்கையும் காப்பாத்துறதுக்காக சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷ்வகிலேஷு சாத்மனஹ. அவர் தூண்ல ஒண்டிதான் இருந்தாரான்னார் சுகாச்சாரியால் சொன்னால். 17-14 லோகமும் அவர் வியாபிச்சிருந்தாராம். ஏன்னா இந்த அசத்து ஹிரண்யகசிபு எந்த பக்கம் கை காட்டுவான்னு தெரியாது, எங்க காமிச்சாலும் வந்து குதிக்கணும்னே இருந்தாராம். வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹ, எல்லா பக்கமும் சிம்மமா. அதுதான் தேசிகன் சொன்னார், திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம். 3 லோகமும் சிம்மம் வியாபிச்சிருந்துதான். அது அழகா சொன்னார் அவர். ஒரு பிரகலாதன் ஒரு தூண்ல இருக்கான்னு சொல்லிவிட்டான், வந்துட்டார். இனிமே மிச்சம் இருக்கிற நிருசிம்மத்தை யார் அழைக்க போறாள் அப்படின்னு கேட்கிறார். எல்லா இடத்துலயும் இருக்கார் நிருசிம்மம். இனிமே உன் நம்பிக்கையே பிரகலாதனை போல ஏற்பட்டுதானால் இருக்கிற இடத்துல இருந்தெல்லாம் வெளியில வருவார் அவாவாளுக்காக. ஒரு தூண்ல இருந்து தான் இப்ப வெளியில வந்திருக்கார் நிருசிம்மம். எல்லா இடத்துலயும் அவர் வியாபிச்சிருக்கார். வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹா. எல்லாரும் செத்த நாழியிலே அந்த சப்தங்கள் வர திக்க பார்த்தாலாம். அதிருஷ்யத்தே, மேல கிருஷ்ணாவதாரம் சொல்ல போறார். ஜெகன்மோகன விக்கிரகம், தன்னை பார்த்து தானே மோகிச்சவன் உத்தவர் சொல்றார். விஸ்மாபனம் ஸ்வஸ்ய சௌபகர்தேகன்னு அந்த அவதாரத்தை சொல்றதே சுகாச்சாரியால் தம் அத்புதம் பாலகம்னு தான் சொன்னார். அத்புத பாலகனாய் அப்படின்னு தான் சொன்னார். மேல கிருஷ்ணாவதார ஸ்லோகமும் வரும். ஆனா இங்க நிருசிம்மாவதாரத்தை சொல்றதே அத்யத்புத ரூபமுத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் நமிருகம் நமானுஷம். அதிருஷ்யத்தே அத்யத்புத ரூபமுத்வஹன். அங்க அத்புதம் தான், இங்க அத்யத்புதம். ஏன்னால் பக்தால ரட்சிக்க வர தெய்வத்தை தானே முதல்ல கொண்டாடணும். நான் இருக்கேன்னு நம்பிக்கை கொடுக்குற தெய்வத்துக்கு தான் முதல் பிராமான், முதல் பெருமை அதற்குத்தான். அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக ஒரு குழந்தைக்காக ஓடி வந்தானு வைகுண்டத்திலேருந்து. பிடரி மயிரை வச்சுருக்கட்டும், திக்கஜங்கள்லாம் நடுங்கிறா போல சத்தம் போடட்டும், சிங்கமா இருக்கட்டும், மனுஷன், அதெல்லாம் விஷயம் இல்லை. அந்த காருண்யத்துக்கு தான் இந்த பெருமை. லக்ஷ்மியே மேல நடுங்கினால்னு சொல்ல போறா, அது விஷயம் இல்லை. சுகாச்சாரியாளுக்கு பக்த பிரகலாதன் வாக்க சத்தியமாக்குறதுக்காக வந்தானோ, அதுக்காக அத்யத்புத ரூபமுத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் நமிருகம் நமானுஷம். சபையில அத்தனை பேரும் பார்க்க இந்த கம்பத்துக்கு நடுப்பரே உள்ளும் இல்லை வெளியிலும் இல்லைன்னு கம்பத்திலேருந்து வந்தாராம். மனுஷனும் இல்லை மிருகமும் இல்லைன்னு நரஹரியா வந்தாராம். ஸ்தம்பே சபாயாம் நமிருகம். எல்லாத்துக்கும் மேல ஹிரண்யகசிபுவும் பக்தானா. ஜெய விஜயாலா வைகுண்டத்துல இருந்தான் இல்லையா? ஜெய விஜயாலா வைகுண்டத்துல இருந்தவன் தானே. சனகாதிகள் சாபத்தால ஹிரண்யகசிபுவா வந்தான். அவன் பிரகலாதனை கேட்கறதே சத்ராய் முன்னாடி என்ன கேட்டான்? குவாசு எதிச சர்வத்திரே ஹரிஹின்னான். கோபாயேத்த ஹரிஸ்துவாத்தியன்னா. ஹரி ஹரின்னா ஹரியும் குறிக்கும் சிங்கத்தையும் குறிக்கும். ஹரி ஹரின்னு இவன் கேட்டானோ, ஹரியாவே வந்துட்டேன்டான்னு குதிச்சாரான். சத்தியம் விதாத்தும் நிஜ. இவனும் பக்தன் தானே. ஏன் அந்த தூண்லேருந்து வந்தார்னால் தன் பக்தனான ஜெய விஜயால் எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்றான், ஹிரண்யகசிபு சபை எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னே ஆசையோட வந்தாரான். அவனும் பக்தன் தானே. அவன் மறந்து போயிட்டான் இப்போ சாபத்தினாலே. ஆனா வைகுண்ட பார்ஷதன் தான் அவனும். அவனுடைய சபையை பார்க்கணும்னே ஆசைப்பட்டு அவன் சபையிலேருந்து தூண்லேருந்தே வெளியில ஓடி வந்தாரான். அவன் வாக்கையும் சத்தியமாக்குறதுக்காக. ஹரிஸ்துவாத்திய ஹரி ஹரி. எங்க ஹரின்னா, ஹரின்னு சிங்கத்துக்கும் பேரு, குரங்குக்கும் பேரு, நாராயணனுக்கும் பேரு. அதனால ஸ்தம்பே சபாயாம் நமிருகம் நமானுஷம் சசத்வமேனம் பரிதோனு பஷ்யன்னே ஸ்தம்பஸ்ய மத்யாதனு நிர்ஜிதாகம் நாயம் மிருகः நாபி நரோ விசித்திரம் அஹோ கிமே தன்ருமுருகேந்திர ரூபம் மிமம் சமானஸ்ய சமுத்திதோக்ரதः நிருசிம்ஹ ரூபஸ்ததலம் பயானகம் பிரதப்த சாமீகர சண்டலோச்சனம் ஸ்புரத்சட்டா கேசரஜృంభిதானனம் கராலதம்ஷ்ட்ரம் கரவால சஞ்சலத் க்ஷுரம் தஜிஹ்வம் ப்ருகுட்டி முகோல்பணம்
ஸ்தப்தோர்த்வகர்ணம் கிரிகந்தராத்புத வியாப்தஸ்ய நாசம் ஹனுபேத பீஷணம் திவிஸ்பிருஷத்காயமதீர்கபீவர கிரீவோருவக்ஷஸ்தலமல்பமத்யமம் சந்திராம்சுகௌரைஷ்சுரிதம் தனூருகைः விஸ்வக்புஜானீகசதம் நகாயுதம் துராசதம் சர்வநிஜேதராயுத பிரவேக வித்ராவித தைத்யதானவம் பிராயேன மேயம் ஹரிணோருமாயின வதஸ்மிருதோ ஏன சமுத்யதேன கிம். வந்துட்டான் ஹரி, இனிமே என்னை கொல்லாத விடமாட்டான் அப்படின்னு நினைக்கிறானா இரண்யகசிபு. இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்றதே எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வரா. இதுக்கு இருந்த மகான் முக்கூர் லக்ஷ்மி நிருசிம்மாச்சார் அப்படின்னு ஒரு மகான் பரம நிருசிம்மோபாசகர். மட்டப்பள்ளி நிருசிம்மம்னு ஆந்திரால கிருஷ்ணா நதிக்கரையில் அவர் நிருசிம்மம் ஆலயமும் கட்டியிருக்கா. இங்கே ஸ்ரீரங்கத்திலையும் அவர் 108 நரசிம்ம யாகம் பண்ணுறேன்னு நரசிம்ம மந்திரத்தினால இங்கே ஸ்ரீரங்கத்திலையும் அம்மா மண்டப ரோட்டில் ஒரு சமயம் யாகம் பண்ணியிருக்கா. எங்கிட்ட ரொம்ப கருணை, எங்கள் தாத்தாட்ட ரொம்ப பக்தி அவருக்கு. குறையொன்றும் இல்லைன்னு புஸ்தகங்கள் பல பாகங்கள் எழுதியிருக்கார். ஆண்டாளோட பெருமையும் அழகாக எழுதியிருக்கார். வைஷ்ணவ ஆச்சாரியர்களில் ரொம்ப வேதமும் அவருக்கு கண்டாநாதம் போல இருக்கும். கணம் சொன்னார். 3/4 மணி ஆகும் பிரவச்சனத்தில். அவர் தியான ஸ்லோகம் சொல்லி முடித்து கணம் வேறு சொல்லுவார். ஒரு 20-30 வாக்கியம் கணம் சொல்லுவார். 3/4 மணி கணமே ஆகும். 1 மணி நேரம் ஆகிடும் தியான ஸ்லோகத்துக்கே. அதோட கூட இந்த நிருசிம்மாவதாரம் வரப்போகிறதுன்னா நடுங்கின்னு இருப்பா கேட்குறவாள்லாம். ஏன்னா அவருக்கு நிருசிம்மாவேசம் வந்துடும். மீனஸ் காலனி ஆஸ்திக சமாஜங்கள்லாம் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதையே ஹாம்பார், மேடையில் எழுந்து நடுவார், ஆட்டமாக ஆடுவார், சத்தம் போடுவார், கீழே உருளுவார், பெறலுவார், கதறுவார். நடிப்பு இல்லை, அப்படி ஒரு உபாசனை அவருக்கு, நிருசிம்ம உபாசனை. அப்புறம் பார்த்தா குழந்தையாட்டம் இருப்பார். நானே 2-3 தடவை தரிசனம் பண்ணியிருக்கேன். அவர் சிரிக்கிறத பார்த்தாலே தாடியும் மிசியமாக தான் இருப்பார். அவரும் நிருசிம்ம மாதிரியே இருக்கும். நானே அவரை பார்க்குறதையெல்லாம் நினைப்பேன், குழந்தை தான். நிருசிம்மங்கிறது கருணாமூர்த்தி தான். பிரகலாதனோட உறவாட வந்தவர் இல்லையா, குழந்தைக்கு குழந்தையா வந்தவர் அவர். அட்டகாசங்கள்லாம் ஹிரண்யகசிபுக்கு தானே தவிர அப்புறம் பிரகலாதன மடியில் வச்சுட்டு கட்டின்ட்டு கொஞ்சின்ட்டு பண்ணிட்டு இருக்கா. உபாசகால்ட்டியும் அந்த லட்சணம் இருக்கு. கோபதாபங்கள் சத்தங்கள் இருப்பார். நிருசிம்மோபாசகாலுக்கு கோபமும் நிறையா வரும். நிருசிம்ம மந்திரத்தை ஜபிச்சாலானா. எங்கள் தாத்தா அனந்தராம தீட்சிதருடைய அப்பா நிருசிம்மோபாசகர் சுப்பிரமணிய தீட்சிதர்னு மகா கோபிஷ்டர் சொல்லுவாள். கோபிஷ்டர் ஆனால் கருணாமூர்த்தி. அவரோட பையன் தான் அனந்தராம தீட்சிதர். அப்போ அவர் எவ்வளோ தபஸ்வியாக இருக்கணும் இப்படி ஒரு பிள்ளையை பெக்கிறதுக்கு. இப்படி ஒரு மகாபுருஷரை பெக்கணுமானால், கலியில குருவாயூரப்பனை சாட்சாத்கரிக்கிற பையனை பெக்கணுமானால், கல்யாண ரூபாய கலோஜனானாம்னு பாடுற பிள்ளையை பெக்கணுமானால் அவர் எவ்வளோ பெரிய உபாசகராக இருக்கணும். ஆனால் கொஞ்சம் கோபம் வரும். ஆனாலும் நிருசிம்ம உபாசகா ரொம்ப கருணாமூர்த்தியாயும் இருப்பார். அவரும் ஸ்ரீங்காலிபுரத்தில் திண்ணையில் பகவத்குணங்கள்லாம் சொல்லுவார். பகவத்குணங்கள்லாம் அவளும் தலைமுறையாக பகவத்குணம் சொல்கிற குடும்பம் தான். அக்னிஹோத்ரிகளும் கூட 35 தலைமுறையாக அகிதாக்னிகள். அப்போது எங்கள் தாத்தா பிறந்து 1.5 வயசு 2 வயசு வாசலில் விளையாடிட்டு இருப்பாராம். வருஷம் சிவராமகிருஷ்ண சாட்சியில் வச்சு சப்தாகன வாங்கெல்லாம் நடத்துவாராம் எங்கள் தாத்தா. ஸ்ரீங்காலிபுரம் அக்ரஹாரத்தில் நம்ம ஆற்று திண்ணையில் இன்றைக்கி முத்தநாவால் இருந்த கிரகம் இருக்குது, அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்த இடம். அப்போ விளையாடுற எங்கள் தாத்தாவை கூப்பிட்டு சொல்லுவாராம், அனந்தராமா மாயூர சாட்சிகள் மாதிரி நாளைக்கு நீனும் கதை சொல்லணும் அப்படின்பாரான். மாயூர சாட்சியில் போல நீ சொல்லணும் அப்படின்பாரான். சின்ன குழந்தைட்டு ரொம்ப பிரசித்தமாக இருந்தார். அப்புறம் அனந்தராம தீட்சிதர் பிரசித்தம்லாம் இப்போ இருக்கிறவாளுக்கு எத்த தலைமுறைக்கு தெரியுமோ தெரியாதோ. ராஜாக்கள்லாம் கை கட்டி நிற்பாள். பிரசிடென்டெல்லாம் வருவார் அவரோட கதைக்கு. ராதாகிருஷ்ணன்லாம் பல தடவை அவரோட உபன்யாசத்துக்கு வந்திருக்காள். ராஜாஜி எல்லாம் வந்திருக்காள். கவர்னர்லாம் வருவாள் அவரோட கதைக்கு. அப்படி லோக பூஜ்யாலாக இருந்தால், ராஜகுரு போல மைசூர் ராஜாக்கள்லாம் அவரை அண்டி இருந்தால், பூஜிச்சிருக்காள். பெரியவா அப்படி ஒரு அன்பு. அனந்தராம தீட்சிதர்னு சொன்னால் கண்ணெல்லாம் சிரிக்குமா மகாபெரிவாளுக்கு. அப்போ எவ்வளவு பெரிவாளுக்கு பிரீத்திகரமாக அவர் இருக்கணும். சுப்பிரமணிய தீட்சிதரோட பையன் அவர். அப்போ அவர் சொல்லுவாராம், மாயூர சாட்சியில் கதை வச்சு அவர் கதை சொல்லிட்டு இருக்கிறதே குழந்தை, விளையாடுற குழந்தை என்ன தெரியும் 1.5 வயசு குழந்தைக்கு. ஆனாலும் அவரை கூப்பிட்டு வாசல் விளையாடிட்டு இருக்கிற குழந்தைய மடியில் தூக்கி வச்சுட்டு, அனந்தராமா இது மாதிரி நாளைக்கு நீ பாகவதம் சொல்லு. என்ன ஆசைப்பட்டிருக்கார் பார்த்தேல அப்பாவா. என் புள்ள கலெக்டராக வரணும், ஜட்ஜாக வரணும்னு அப்படியே ஆசைப்பட்டிருக்கலாம். அப்படி இல்லாமல் நீ மாயூர சாட்சி போல பாகவதம் சொல்லணும் அப்படின்னு சொல்லணுமானால் அவளுடைய மனோபாவம் அப்பாவா எப்படி இருந்திருக்கு. மீமாம்சமானஸ்ய சமுச்சிதோக்ரதா. அதுபோல சிரிச்ச முகமாக இருப்பார் அந்த முக்கூர் சுவாமி. யாரு கஷ்டம்னாலும் வா, மட்டப்பள்ளிக்கு வா, பண நிவேதனம் பண்ணி பிரபுக்கு சரியா போடும்பார். அவர் ஆசிரியச்சு பல பக்தால் இருந்தார். கோதையின் பாதை அப்படின்னு அதுவும் ஒரு நிறைய தொடர் எழுதின்னு இருந்தார். கல்கியிலெல்லாம் குறையொன்றும் இல்லை இன்னும், கோதையின் பாதை இன்னும், அதெல்லாம் புஸ்தகங்களாக வந்துருக்கு, நிறையா வருது.
அந்த மகான் அவரும் நிருசிம்மோபாசகர். முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரனே அவருக்கு பேர். ஞாபகம் வரார் எனக்கு. அவினாஸ் காலனியில் அட்டாசம் நடக்குமாம் 10 நாளைக்கு. விஷ்ணுர்வஷக்காரஹான்னு சாஸ்திரநாமம் சொல்ல போறேன்னு ஆரம்பிச்சா உபன்யாசம். விஷ்ணு அப்படின்னா 10 நாளைக்கு சொல்லுவார். விஷ்ணுங்கிற சப்தத்துக்கு விஸ்வம்னா 10 நாளைக்கு சொல்லுவார். நானாவது ஸ்லோகமாக சொல்கிறேன். சாஸ்திரநாமம் கதை சொல்கிறேன்னு ஆரம்பித்தார். விஸ்வம்னா விஸ்வத்துக்கு 10 நாள் விவரணம். விஷ்ணு அப்படின்னா 10 நாள் விவரணம். இது மாதிரி ஒரு 15-20 நாமா தான் ஆச்சு. பாவம் சின்ன வயசுலேயே மறைஞ்சுட்டா. 56-57 வயசுலேயே ஷஷ்டி பூர்த்தி கூட ஆகலை. ஒரு ஆச்சரியம். மாம்பழத்தில் தான் இருந்தார். அந்த ஆற்றுக்கு நான் போயிருக்கேன். சம்ஸ்கிருத காலேஜில் ஒரு சாஸ்திரம் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது அவரையும் தரிசனம் மகான்கள் எங்கெல்லாம் இருக்காளோ போய் பார்க்குற பாக்கியம். அப்போது அவருக்கு ராத்திரி 10 மணிக்கு படுத்துன்னு இருக்கார். மாடியிலே பையன் கீழே படுத்துன்னு இருக்கார். அடுத்த ஃப்ளோரில் 10 மணிக்கு சிஷ்யனை விட்டு பையனை கூப்பிடுங்கிறார். பையனை நன்னா தான் இருக்கார். கதை சொல்லிட்டு வந்து படுத்துன்னு இருக்கார். பையனை கூப்பிடுன்னார். பையன் வந்தார். முன்னாடியே சொல்லி வச்சிருக்கார் பையன்கிட்ட, நான் கூப்பிட்டா மெனக்கடாமல் வரணும்னு. ஓடி வந்தார். நன்னா தான் இருந்தார். இந்தவர் நரசிம்மம் என்னை அழைக்கிறான், எனக்கு பல்லாக்கு வந்துடுத்து, நான் கிளம்ப போகிறேன், சுவாமியை பத்திரமா பார்த்துக்கோ, மட்டப்பள்ளி உற்சவங்கள்லாம் நல்லா நடக்கட்டும்னார். சொல்லிகிட்டே பையனோட மடியில் மறைஞ்சிட்டு ஊருக்கு போய்ட்டுறா போல சொல்லிட்டு போனார் அந்த சுவாமி. ஒரு சுவாமி பையனை கூப்பிட்டு, ஒரு வியாதி இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை, படுத்துன்னு இருக்கல, போறன்னி விருந்த பகுகுணம் சொல்லியிருந்துட்டு பையன்கிட்ட மாத்திரம் சொன்னார் நான் கூப்பிட்டா வரணும்னு. அந்த நாளைக்கு கரெக்டாக கூப்பிட்டார். நரசிம்மன் என்னை கூப்பிட்றார். நான் சாலோக்கியம் அவர்கிட்ட போகிறேன், நீ சாலக்கிராம பூஜையெல்லாம் ஸ்ரத்தையாக பண்ணு, மட்டப்பள்ளியில் உற்சவங்கள்லாம் நடக்கட்டும் நன்னார், பார்த்துக்கோ, குழந்தைய பார்த்துக்கிறா போல பார்த்துக்கோ என் பிரபு வேணார். மறைஞ்சிட்டு இன்றைக்கும் அவர் பையன் பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு கேள்வி. சசத்வமேனம் பரிதோனு பஷ்யன்னே ஸ்தம்பஸ்ய மத்யாதனுர்ஜிதாகம் நாயம் மிருகோ நாபி நரோ விசித்திரம் அஹோகிமே தன் மிருகேந்திர ரூபம். பார்க்கறானாம் ஹிரண்யகசிபு, எவ்வளோ பக்கம் வர வாங்கினேன் பிரம்மாட்டே, இது என்ன எதுலேயும் மாட்டாத ஒருத்தன் வந்திருக்கானே, மிருகமும் இல்லை மனுஷனும் இல்லை, உள்ளேயும் இல்லை வெளியிலும் இல்லைன்னு தூண்லேருந்து கிளம்பி வந்திருக்கான். தூணை உள்ளேங்கிறதா வெளியிலேங்கிறதா, தூணுக்குள்ளேருந்து கிளம்பி வரான். கீழும் இல்லை மேலும் இல்லைன்னு இப்படி எல்லாம் பண்ணுறானே. அவன் கையெல்லாம் பார்த்தா வஜ்ராயுதத்துக்கு சமானமான நக்கங்களாக இருக்கே. சாமீகர பிரதப்த சாமீகர சண்டலோச்சனம். கண்ணு அப்படியே ஜொலிக்கிறதான் கோபத்தில். என் குழந்தைய என்ன பாடுபடுத்தினேன், இப்போ வந்துட்டேன், என்ன பண்ண போகிறேன் பாரு ஒன்னேன்னு. என் குழந்தை பிரகலாதனை மலையிலேருந்து உருட்டினியா, சமுத்திரத்தில் கல்லை கட்டி போட்டையா, விஷம் கொடுத்தியா என் குழந்தைக்கு, உன்னை இப்போ என்ன பண்ணுவேன் பாருன்னு கண்ணில் காட்டுறாராம் அந்த கோபத்தை. அப்படியே நெருப்பா குழம்பா இருக்கான் கண்ணு. பிரதப்த சாமீகர சண்டலோச்சனம் ஸ்புரத் சட்டா கேசர ஜிரும்பிதானனம். ஒரே ஜடைகளாம், தலையிலே பிடரி மயிர்களாம், பெரிய முகமா. ஜிரும்பித ஆனனம், சிங்கத்துக்கே பெரிய முகம் உண்டு, எல்லார் முகத்தை விட அதுக்கு முகம் பெருசு. கராலதம்ஷ்டம், பயங்கரமான பற்களாம், கத்தி போன்றதான அசையற நாக்கா. கரவால சஞ்சல க்ஷுரம் தஜிஹ்வம் புருகுட்டி முகோல்பணம், குறுகிண்டு கோபத்தோட குவியற புருவங்களாம். ஸ்தப்தோர்த்வ கர்ணம், காது ரெண்டும் மேலே குத்திண்டு இருக்கான். சிங்கத்துக்கே காது மேலே தான் இருக்கும், இப்படி இருக்கும். கிரிகந்தராத்புத, மலைகளோட குகை போல இருக்காம். திறந்த வாக்கு, மூக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. விரிந்ததான மார்பாம், வெளுத்ததான உடம்பாம், மயிர்களாம், 4 பக்கங்களும் நீண்டு இருக்கான். ஆயிரக்கணக்கான புஜங்கள். தேவ அசுரர்கள்லாம் நெடுங்கி ஓடுறாளாம். சிங்கமா மனுஷனான்னு தெரியாத இந்த ஆச்சரியத்தை பார்த்துட்டே வந்துட்டான். என்னை கொல்லணும்னு தான் வந்திருக்கான். பிராயேன மேயம் ஹரிணோருமாயினா, ஹரிதான் வந்திருக்கான், என் சத்ரு தான், வேற யாரும் என்னை எதிர்க்கிறதுக்கு தைரியமானவாள் கிடையாது. ஹரிணா உருமாயினா, அவன் தான் இப்படி வேஷம் போட்டுன்னு வந்திருக்கான். இவ்வளோ தூரம் அவன் வந்ததுக்கு அப்புறம் நான் போக போறேங்கிறதுல என்ன சந்தேகம் அப்படின்னு நினைக்கிறான் ஹிரண்யகசிபு. வதஸ்மிருதோ ஏன சமுத்தியத்தேன கிம், என்ன கொல்லணும்னே ஒரு ஸ்பெஷல் ரூபம் போட்டுன்னு வந்துட்டான் ஹரி. நான் இனிமே எப்படி தப்பிக்க முடியும்? ஆனாலும் விடமாட்டேன். அதுக்காக போய் காலில் விழுந்துருவேன், நான் விழமாட்டேன். என்ன பண்ணுறேன் பாருன்னு. நதத் விசித்திரம் கலு சத்வதாம நிஸ்வதேஜசாயோனு புரா பிபத்தமாக, விட்டில் பூச்சி நெருப்பில் விழறா போல நிருசிம்மத்து மேலேயே போய் விழுந்துட்டானான். நிருசிம்மத்தோட தேஜஸில் அவன் எங்கே இருக்கான்னே தெரியலையா.
ததோபிபத்யாபியகனன் மகாசுரஹா ருஷா நிருசிம்ஹம் கதையோருவேகயாம். பிரளய காலத்து இருட்டு போல இருக்கான். நிருசிம்மத்தோட தேஜஸுக்குள்ள போயிட்டான். சத்வதாமணி தேஜஸான இந்த நிருசிம்மத்தோட உள்ள போனதும் ஆச்சரியம். யாரும் பார்க்க முடியல, அவனை எங்க இருக்கான்னு புரியல. சத்தநாய் கழிச்சு வெளியில வந்தான் அந்த மகாசுரன், கோரமான அசுரன். கையில கதையை எடுத்தான், அடிக்க ஆரம்பிச்சுட்டான். தம் விக்ரமந்தம் சகதம் கதாதரஹா மகோரகம் தார்க்ஷசுதோ யதாக்ரஹீதி நதஸ்ய ஹஸ்தோத்கலிதஸ்ததாசுரஹ விக்ரீடிதோ யத்வதஹிர்கருத்மதஹ. பெரிய பாம்பை பிடிச்சு விட்டு விளையாடும் கருடன். அஹிஹி கருத்மதா. பாம்பும் கருடனும் விளையாட்டு பண்றா போல செத்த நாழி விளையாட்டு பண்ணாலாம் சுவாமி. ஏன் வந்ததுமே கிழிச்சு போட்டுவிடக்கூடாதான்னால் அசடு பிரகலாதன் 4 மணிக்கே திருஷ்யத்தைன்னு விட்டாராம். பிரம்மாவோ பகலும் கூடாது ராத்திரியும் கூடாதுன்னு இவன் கேட்ட வரனுக்கு ததாஸ்துன்னு சொல்லியிருக்காராம். சந்தியா காலம் வரணுமா. சுவாமியோ பிரகலாத சுவாமியோ 4 மணிக்கே திருஷ்யத்தைன்னு விட்டார். வந்தாச்சு, வேஷம் போட்டுன்னு வந்தாச்சு. ஆனாலும் டைம் இன்னும் வரல வதத்துக்கு. சந்தியா காலமாக இருந்தால் தான் பகலும் இல்லை ராத்திரியும் இல்லைன்னு ஆகும். அதுக்காக கொஞ்சம் விளையாடினாலாம். இவனும் பக்தன் தானே. சனகாதிகள் தான், சனகாதிகளால் சாபம் கொடுத்த பக்தன் தானே இவனும். ஜெய விஜயால் தானே. விக்ரீடிதோ யத்வதஹிர்கருத்மதா. கையில பிடிக்கிறா போல பிடிக்கிறார், விடுறார். அசாத்வமன்யம் தஹிருதௌகசோமராஹ கணச்சதா பாரத சர்வதிஷ்ணியபாஹ தம்மன்யமானோ நிஜவீரிய சங்கிதம் யத்தஸ்தமுக்தோ நிருஹரிம் மகாசுரஹ புனஸ்தமா சஜ்ஜத கட்கச்சர்மணி பிரகிருஹ்ய வேகேன ஜிதஸ்ரமோ மிருதே. திரும்பவும் கத்தி எடுத்துட்டு அவரை நோக்கி ஓடினான். கதை எடுத்து அடிச்சான். தம் ஷேன வேகம் சதச்சந்திரவர்த்மபிஷ்சரந்தமச்சித்ரமபுர்யதோ ஹரிஹி கிருத்வாட்டஹாசம் கரமுத்ஸ்வனோல்பணம் நிமீலிதாக்ஷம் ஜகிருஹே மகாஜபஹ விஸ்வக்ஸ்புரம் தம் கிரகணாதுரம் ஹரிஹி வியாலோ யதாக்கும் குலிஷாக்ஷதத்வச்சம் துவாரியூரமாபாத்ய ததாரலீலயா நகைர்யதாஹிம் கருடோ மகாவிஷம். சத்தம் போட்டுண்டு அவரோட பேரை விழுந்து அடித்து சண்டை போட்டுன்னு இருக்கான். கரெக்டாக சந்தியா காலம் வந்து தான் உள்ளும் இல்லை வெளியும் இல்லைன்னு நிலப்படியில் உட்காண்டா. கீழும் இல்லை மேலும் இல்லைன்னு விளையாடின்னு இருக்கிறதே அந்த ஹிரண்யகசிபு பிடிச்சி குழந்தைய அம்மா பிடிச்சி இழுத்து மடியில் போட்டுக்கிறா போல இழுத்து மடியில் போட்டுண்டா. மடிங்கிறது கீழும் இல்லை மேலும் இல்லை, மனுஷனும் இல்லை மிருகமும் இல்லைன்னு நரஹரியா வந்தார். உயிருள்ளத்தினாலையும் இல்லை இல்லாதனாலையும் இல்லைன்னு பிரம்மா சொன்ன வார்த்தை எல்லாத்துக்கும் அனுகூலமாக நகத்தாலே சந்தியா காலத்திலே அவனே ஒரு பாம்பை மோவாகட்டையை கீழ்காலால் பிடிச்சிட்டு கருடன் மூக்கால மேல் பாகத்தை அப்படியே கோரையை கிழிக்கிறா போல கிழிச்செஞ்சு விடும். அதுபோல நகைரியதாஹிம் கருடோ மகாவிஷம். கருடன் கிழிச்செறியறா போல நகத்தால கிழிச்செறிஞ்சு விட்டாரா. விஸ்வக்ஸ்புரம் தம் கிரகணாதுரம் ஹரிஹி வியாலோ யதாக்கும். பாம்பு எலியை பிடிக்கிறது போல பிடிச்சாராம். ஓடி விளையாடி சுற்றி கதையை வச்சுன்னு சுத்தின்னு இருந்தவனே பாம்பு எலியை பிடிக்கிறதுக்கு போல கவினாராம். கிழிச்சது கருடன் பாம்பு கிழிக்கிறது போல கிழிச்சாராம். வியாலோ யதாக்கும் குலிஷாக்ஷதத்வச்சம் நகைர்யதாஹிம் கருடோ மகாவிஷம். சம்பிரம்ப துஷ்பிரேக்ஷ்ய கராலலோச்சனோ வியாத்தானநாந்தம் விலிஹன் ஸ்வஜிஹ்வயா அசங்ளவாக்தாருணகேசரானனஹ யதந்திரமாலீ த்விபஹத்யயா ஹரிஹி நகாங்கரோத்பாட்டித ஹிருத்சரோருஜம் விசிருஜ்ய தஸ்யானுச்சரானுதாயுதானி அஹந்தமந்தான் நகசஸ்திர பார்ஷ்ணிபிர்தோர்தண்டயூதோனுபதன் சஹஸ்ரஜஹ. பரபரப்பாய் அவனை கிழிச்சு கையால் தொலாவினாராம். தொலாவி அவனுடைய குடலெல்லாம் நரம்புகளெல்லாம் எடுத்து மாலையாக போட்டுண்டாராம். இங்கே மாலை போட யாரும் இல்லை, அவன் நரம்பையே எடுத்து மாலையாக போட்டுண்டாரான். ஒரு வியாக்கியாதா சொன்னார், வயிற்றுக்குள்ளே ஏன் தடவினார், கையை விட்டு குழாவினார், ரத்தத்தை குடித்தார், நரம்பு எடுத்து மாலையாக போட்டுண்டார். ஏன் பண்ணார்னால் ஒரு குழந்தை பூமிக்கு வரானால் அப்பா வயத்தில் 2 மாதம் அம்மா வயத்தில் 10 மாதம் கர்ப்பவாசம் இருக்கான்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்பா வயத்தில் ரேதஸா 2 மாதம் இருக்கான், அப்புறம் அம்மா குக்ஷிக்கு வரான். அதுபோல பிரகலாதன் இந்த வயத்தில் தானே இருந்தான். பிரகலாதன் பிறந்த வயராச்சே அப்படின்னு வயத்தை கையை விட்டு அப்படி தடவினாராம். குட்டி பிரகலாதன் இருக்கானோன்னு தப்பி பார்த்தாராம் கையால். இன்னொரு ஏதாவது குட்டி பிரகலாதன் இருந்தால் அவனையும் சேர்த்து வதம் பண்ணிட்டு போகிறோமே, அவனை ஜாக்கிரதையாக எடுத்து வச்சுருவோம்னு கையால் அப்படி கலரி பார்த்தாராம். ரத்தத்தை குடிச்சாராம், நரம்புகள் எடுத்து மாலையாக போட்டுண்டாராம்.
சட்டாவதூதா ஜலதாः பராபதன் கிரஹாश्च தத்ருஷ்டி விமிருஷ்டரோச்சிஷः அம்போதயः ஸ்வாசஹதா விசிக்ஷுபுः நிஹ்ராத பீதா திகிபா விசிக்ருஷுः द्यौस्तत्सटोक्षिप्त विमान संकुला प्रोत्सर्पतक्ष्मा च पदादि पीडिता शैलासमुत्पेतु रमुष्यरं हसा तप्तेजसाखं ககுபோ நரேஜிரே. பிடர் மயிரெல்லாம் ஒரே ரத்தக்கரையா. அவனுடைய நரம்பு மண்டலத்தை மாலையா போட்டுண்டாராம். அவனுக்கு துணையா வந்த அசுரபட்டர்களையும் சில பேரை பிடிச்சி வாயில போட்டுட்டாராம். ஒரே பாச்சலா பஞ்சார் ஒரு சிம்மநாதம் பண்ணினார். அவன் உட்கார்ந்துட்ட 1000 படிக்கட்டுக்கு மேல இருந்த சிம்மாசனத்தில் போய் உட்கார்ந்துட்டார். மேலே போய் உட்கார்ந்து ததசபாயா உபவிஷ்ட உத்தமே நிருபாசனே சம்பிருத தேஜசம் விபும் அலக்ஷிதத்வைரதமத்யமர்ஷணம் பிரச்சண்ட வக்திரம் நபவாஜ கஞ்சனே. உட்கார்ந்துட்டு அங்கேயும் உரிமின்றே இருக்காராம், சத்தம் போடுறாராம். ஏன்னா அசுரனுடைய ரத்தத்தை குடிச்சிருக்கார். அதனால தான் பானக நிவேதனம் பண்ணுறது நரசிம்மாவதாரம்னா. அவனுடைய ரத்தத்தை குடிச்சு நரம்பு மண்டலங்களை மாலையாக போட்டுண்டு பயங்கரமான கோபத்தோடு நரசிம்மம் யாருமே கிட்ட அணுக முடியாத கோர நரசிம்மமாக இருக்கே. தேவதைகள்லாம் புஷ்பமாரி பொழியறால், தேவஸ்திரீக்கள்லாம் ஆகாசத்திலேருந்து கானங்கள் பண்ணுறாள், துந்துபி வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறாள். நிஷாமிய லோகத்ரய மஸ்தகஜ்வரம் தமாதி தைத்தியம் ஹரிணாஹதம் மிருதே பிரஹர்ஷ வேகோத்கலிதானநாமுஹு பிரசூன வருஷைர்வவருஷுசுரஸ்திரியः ததா விமானாவலிபிர்நபஸ்தலம் திதிருக்ஷதாம் சங்கலமாசனாகினாம் சுராணகாதுந்துபயோத ஜக்ஞிரே கந்தர்வ முக்கியா நருதுர்ஜஹுஸ்திரியாः. ஆகாசத்தில் தேவதுந்துபி வாத்தியமாம், கந்தர்வ கானமாம், நர்த்தனங்களாம், தேவத ஸ்திரீக்கள்லாம் புஷ்பம்பாரி பொழியறாளாம். அட்டகாசம் தாங்கள்லே வதமாயிடுத்து. ஆனாலும் அந்த கோபம் இன்னும் அடங்கல்ல. பிரம்மாதிகள்லாம் பார்க்கறாள். தத்ரோபவரஜ்ய விபுதா பிரம்மேந்திர கிரிஷாதயா ரிஷயः பிதரः சித்தாः வித்யாதர மகோரகாः மனவः பிரஜானாம் பதயः கந்தர்வாப்சரசாரணாः யக்ஷாः கிம்புருஷாஸ்தாதே வேதாளாः சித்தகின்னராः தே விஷ்ணு பார்ஷதாः சர்வே சுனந்த குமுதாதயः மூர்த்னி பத்தாஞ்சலி புட்டாः ஆசீனம் தீவிரதேஜசம் ஈடிரே நரசார்தூலம் நாதி தூரச்சராः பிருதகு. ஒரு தூரத்துக்கு அப்புறம் கிட்ட போக முடியலையா. பிரம்ம இந்திர யம வருண ருத்ர குபேராதிகள்லாம், யக்ஷர்கள், கிம்புருஷர்கள், மாணவர்கள் எல்லாரும் தலைக்கு மேலே கை வச்சுட்டு விஷ்ணு பார்ஷதர்கள், சுனந்தனந்தர்கள் அட்டகாசம் தாங்கள்லையே என்ன பண்ணா அடங்குவார்னு தெரியலையேன்னு மூர்த்னி பத்தாஞ்சலி புட்டாஹா உட்கார்ந்து இருக்கிற அந்த பிரபுவை எட்டி இருந்து பார்க்கிறார். ஆசீனம் தீவிர தேஜசம் ஈடிரே நரசார்தூலம். இடுன்னா ஸ்தோத்திரம். நேதிக்கே சொன்னேன் இல்லையா, பகவானை ஸ்தோத்திரம் பண்றார். ஈடிரே நரசார்தூலம். கிட்ட வர முடியலையா, எட்டி இருந்து ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்கிறார். நாதி தூர சரா பிருத்தகு. தனித்தனியா அங்கங்க எட்டி நின்னுண்டு பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றார், ருத்ரன் ஸ்தோத்திரம் பண்றார். நதோஸ்மியனம் தாய துரந்த சக்தயே விசித்திர வீரியாய பவித்ர கர்மணே விஸ்வஸ்ய சர்க்கஸ்திதி சம்யமான் குணைஹி ஸ்வலீலையா சந்ததேவ்யதாத்மனே. இது பிரம்மாவோட ஸ்துதி. அடுத்தது ருத்ரன். கோபகாலோ யுகம் தஸ்தே ஹதோயம் அசுரோல்பகா தத்சுதம் பாஹ்யுபசிருதம் பக்தம் தே பக்தவத்சலா. ஹே பக்தவத்சலான்னு கூப்பிட்டு ருத்ரன் வந்து சமாதானப்படுத்த பார்க்கிறார். யார் ஸ்தோத்திரம் பண்ணி, இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் அடுத்த சப்தாகத்தில் சொல்கிறேன். யார் ஸ்தோத்திரம் பண்ணி அடங்கல்லேன்னதும் பிரம்மா பார்த்தார். இது ஒன்றும் முடிவு தெரியல, அட்டகாசம் அடங்கல்ல அப்படின்னு உடனே பிரகலாதனை கூப்பிட்டு மகாலட்சுமி அழிச்சுனுவா. யாருமே சத்தம் போட்டு இருந்தா மாமியை பார்த்தா கொஞ்சம் அடங்குவார். சாட்சாத் ஸ்ரீஹி பிரேஷிதா தேவைஹி. சரி நீங்கள் வந்து பாருங்க, உங்கள் மாமா அட்டகாசம் தாங்கல்லேன்னு லக்ஷ்மி அழிச்சுன்னு வந்தாலாம். எட்டி இருந்து வாசல்லேருந்து நீங்கள் என்னமோ சொல்கிறேன் நான் வந்து வரேன்னு வந்தாலாம் லக்ஷ்மி. எட்டி இருந்து பார்க்குறாள். தாடியும் மீசையுமா ஒரே ரத்தக்கரையும் வீராட்டஹாசமும். அவள் சொன்னாலாம், இது எங்கள் ஆத்துக்காரன்னு நீங்கள்லாம் ஏதோ சொல்கிறேன், எனக்கு நம்பிக்கையே வரல, இவர் எங்கள் ஆத்துக்காரே இல்லைன்னுட்டாவான். சா நோபேயாய சங்கிதா. எனக்கு சந்தேகமாக இருக்குது, எங்கள் ஆத்துக்காரனா அவர் நீலமேங்க சியாமலனாய் பீதாம்பரதாரியாய் தாமரை கண்ணனாய் இருப்பார், கௌஸ்துபாரத் அலங்கிருதனாய் வனமாலாதரனாய் கோட்டி மன்மத லாவண்யனாய் மன்மதனாய் தான் நான் பார்த்துருக்கேன் அவரே. இது என்ன தாடி மீசையுமா ரத்தமும் இதுவுமா கத்தமுமா இப்படிலாம் எங்கள் ஆத்துக்காரர் இருக்க மாட்டார். நீங்கள்லாம் பொய் சொல்ல மாட்டேன்,
நான் நம்புறேன் எங்கள் ஆத்துக்கார் தானே, ஆனாலும் இப்படி இருக்கிற ஆத்துக்கார் எனக்கு வேண்டான்னு விட்டாலாம் லக்ஷ்மி. அவர் பழையபடி சாந்த ரூபமாய் மங்களமாய் வந்தாருன்னா நான் கூட இருக்கேன், இப்படி இருக்கிறவர்கிட்ட நான் போகமாட்டேன்னு அதிருஷ்டுவாஸ்ருத இது மாதிரி ஒரு ரூபத்தை நான் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை. அதிருஷ்டாஸ்ருத ரூபத்வாதி சானோபேயாய சங்கீதா இப்படி சொன்னதுமே பிரம்மா பார்த்தார், இனிமே வழி இல்லை, அந்த அம்மாவை சொல்லியும் அடங்கலைன்னா வேற என்ன பண்றதுன்னு இனிமே பாகவதம் தான் நடக்கணும். பிரபுவே பாகவதம் தான் குளிர பண்ண முடியும்னு பிரஹ்லாதம் பிரேஷயா மாசே பிரம்மா கூப்பிட்டு சொல்றாராம், பிரஹ்லாதா உங்க அப்பனால வந்த விபரீதம் இப்படி அட்டகாசம் பண்ணின்னு இருக்கார், அவன் ரத்தத்தை குடிச்சுவிட்டு இப்படி வீராட்டகாசம் பண்ணின்னு இருக்கார். பிரம்மாவஸ்தித மந்திகே உங்க அப்பாவால வந்த பிரச்சனை நீ தான் இப்போ லோகத்துக்கு அபயம் கொடுக்கணும். தாத்த எப்படி வம்புல இது பண்றாரு பாருங்க, இவாள்லாம் கிட்ட போக முடியலையா நரசிம்மத்துக்கிட்ட, உங்க அப்பாவால வந்தது தானே இந்த அவதாரம், இந்த அட்டகாசம், நீ தான் போய் அடக்கணுங்கிறாராம் பிரம்மா. தாத்த பிரசமயோபேஹி சொபித்ரே குபிதம் பிரபும் உங்க அப்பாவால வந்த வில்லங்கம் நீ தான் அடக்கணும்னு பிரம்மா சொன்னதுமே குழந்தை பிரஹ்லாதன் அவர் பயப்படவே இல்லையா. ததேதி பிரம்மாதிகாலை பார்த்து சொன்னார், அப்படியேன்னார். ததேதின்னா அப்படியே செய்யறேன். சனகை ராஜன்னே முள்ள முள்ள போனாராம் குழந்தை நிருசிம்மத்துக்கிட்ட. மகாபாகவதோர்பகா நாரதருக்கு தான் என்ன ஒரு பிரியம் பிரகலாதனிடத்துல. அந்த மகாபாகவதன் போனான் என் பிரபு கிட்ட. உபேத்திய புவிகாயேனே நனாம விதிருதாஞ்சலி போய் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி அஞ்சலி பண்ணான். சொபாத மூலே பதிதம் தமர்பகம் விலோக்கிய தேவா கிருபயா பரிப்ளுதா. இது மாதிரி ஒரு சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார் பிரபு, வீராட்டாசம் பண்ணிட்டு இருக்கார். 1000 படிக்கட்டுக்கு மேலே கிட்ட யாரும் போக முடியாத சந்தர்ப்பத்துல குழந்தை மாத்திரம் போனாரே. எப்படி போனார்னால் ஸ்ரீதர சுவாமி சொன்னார், பிரம்மாதிகால்லாம் நடுங்கிறது, இந்த குழந்தைக்கு மாத்திரம் எங்கேருந்து வந்தது தைரியம்னார். அவரே பூர்வபக்ஷமா இந்த பாகவதத்துக்கு வியாக்கியானம் பண்ணவர் சொன்னார், ஆமா வாஸ்தவம் தான்னார். பயமில்லாம தான் போனான் பிரஹ்லாதன். ஏன் என்ன காரணம்னால் காட்டுல உள்ள அத்தனை மிருகங்களும் சிங்கத்தை கண்டு பயப்படும். சிங்க குட்டி பயப்படுமா சிங்கத்தை கண்டு? அது எங்க சிங்கக்குட்டி பிரஹ்லாதன் அப்படிங்கிறார் ஸ்ரீதர சுவாமி. அது சிங்கக்குட்டி, அது பயப்படாதது. ஆமா ஆன்னு கொட்டாய் விட்டா தலையை உள்ள எட்டி பார்க்கும் குட்டி. பாக்கி மிருகங்களெல்லாம் கடிச்சு பிடுங்கி பிரான்ற சிங்கம் அது தலையை வெளியில் எடுக்கிற வரைக்கும் ஒட்டா கொட்டாயை மூடாதுன்னு ஆன்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கும். ஏன்னா கொட்டி உள்ள எட்டி பார்க்கறது வாய்க்குள்ள, அதுக்காக ஆன்னே இருக்கும். அப்புறம் கையால் தட்டி விட்டுட்டு அப்புறம் வாயை மூடும். அப்புறம் நடந்து போயிட்டே இருக்கிறதே வாழை போய் கடிக்கும் குட்டி. வாழை கடிச்சு பின்னாடியால் இழுக்கும். அம்மாவும் அன்புக்காக பின்னாடியால் அவர். வேற எந்த மிருகமாவது காட்டில் போய் சிங்கத்திட்ட இப்படி பண்ணிவிட முடியுமா? அதுபோல எல்லாரும் நடுங்கிற நிருசிம்மம்தான். ஆனால் பாகவதோத்தமன் பிரஹ்லாதன் அவன் பயப்பட மாட்டான். பகவானும் அவனை பயமூர்த்த மாட்டான், பாகவதனை பயமூர்த்த மாட்டான். பாகவதனை கண்ட அடங்கி விடுவான். அகம் பக்தபராதீனகான்னு அவனுக்கு அடங்கி விடுவான். அதனால பிரஹ்லாதன் கிட்ட போனதுமே அவன் மேலே பட்ட காத்து சுவாமி மேலே பட்டு தான் கோபங்கள்லாம் போயிடுத்தான். அதுதான் பாகவதாளுடைய சமாகம். பகவானுக்குள்பட சந்தோஷத்தை கொடுக்கறதான். போய் நமஸ்காரம் பண்ணி காலை தொட்டு ஒத்திண்டாராம். சொபாத மூலே பதிதம் தமர்பகம் விலோக்கிய தேவஹா. விரட்டாசம் பண்ணிட்டு இருந்தவர் யாரோ காலை தொடராளேன்னு குடிஞ்சால் குழந்தை பிரஹ்லாதன். அவன் மேலே பட்ட காத்து பட்டு தான், அவன் கை பட்டு தான் மேலே கோபங்கள்லாம் விட்டுட்டேன்டா பிரஹ்லாதான்னாரா. நீங்க அடக்கிக்கணும்னார். விட்டுட்டேன்டா பிரஹ்லாதா, உன் கை பட்டதுமே என் கோபங்கள்லாம் போயிடுதுரா பிரஹ்லாதா அப்படின்னார். 1000 கையாலையும் வாரி அணைச்சு பிரஹ்லாதனை எடுத்துட்டு உத்தாப்பிய தீர்ஷ்யதாத்கராம்புஜம் காலாஹி விஸ்திருத்ததியாம் கிருதாபயம் இழுத்து மடியில வச்சுட்டு அபயப்பிரதானம் பண்ணி தன் தாமரை போன்ற கையால தலையில கை வச்சாரா. பிரஹ்லாதனோட கையில மடியில எடுத்து வச்சுட்டு மேலே பிரஹ்லாதன் ஸ்துதியில சொல்றார், இந்த பாக்கியம் பிரம்மாவுக்கு கிடையாது, பரமேஸ்வரனுக்கு கிடையாது, மகாலட்சுமிக்கு கூட கிடையாது. ந பிரம்மணோ நது பவச்ச, பவன்னா பரமேஸ்வர். ந பிரம்மணா தன் வயத்துல பிறந்த பத்மத்துல உண்டான பிரம்மாவுக்கு இந்த பாக்கியம் கிடையாது. தன் உருவாவே நினைக்கிற பரமேஸ்வரனுக்கு இந்த பாக்கியம் கிடையாது. பார்க்கடல்ல கையை பிடிச்ச மகாலட்சுமிக்கு இந்த பாக்கியம் கிடையாது. ந பிரம்மணோ நது பவச்ச நவை ரமாயாக என்மேற்பித சிரசி பத்மகர பிரசாதா. அவன் கையை எடுத்து என் தலையில வச்சு வருடி விட்டு இருக்கான் நரசிம்மம் அப்படிங்கிற. பழைய படங்கள்ல பார்த்தோமானா 2 தொடைக்கும் நடுப்புற மடியிலேயே குழந்தை மாதிரி வச்சுருவா. வச்சுட்டு கையால் அப்படியே தலையை வருடி விட்டு இருப்பா.
பழைய நிருசிம்ம படம் பார்த்தோமானா அப்பா மடியில் குழந்தை வச்சுட்டு இருக்கா போல. இப்போ உள்ள படங்களில் பார்த்தோம்னா வலது தொடையில பிரகலாதனை வச்சுட்டு தலையை வடைஞ்சு விடுறா போல. இப்போ உள்ள படங்கள் ரொம்ப இஸ்கான் படங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், தத்ரூபமாக. ஏன்னா பாகவத பாராயணம் பண்ணிகிட்டே அதெல்லாம் வரையதா. பாகவத சித்திரங்கள்லாம் இஸ்கானில் பார்த்தோம்னா அந்த புஸ்தகங்களில் இது ஒன்று சனகாதிகள் வைகுண்ட வர்ணனம், வைகுண்ட ஆரோகணம் பண்ணுறது, இந்த பிரகலாதனுடைய நிருசிம்மாவதார கட்டங்கள்லாம் பார்த்தா தத்ரூபமாக இருக்கும் அந்த காட்சிகள்லாம். ஸ்வபாத மூலம் பதிதம் தவர்பகம் விலோக்கிய தேவ கிருபயா பரிப்ளுதா. ஒரு வார்த்தை தான் சொன்னாராம் பிரகலாதன். சத்துகுண பிரதானாலான பிரம்மாதிகள் எல்லாமே ஸ்தோத்திரம் பண்ணி உங்கள் கோபம் அடங்கல்லே, நான் ஒரு அசுர சிசு, தமோகுணம் அஜோகுணம் உடையவன், நான் ஸ்தோத்திரம் பண்ணியா பிரபோ உங்கள் கோபம் அடங்க போகிறதுன்னாராம். 42 ஸ்லோகத்தில் முதல் ஸ்லோகம் விட்டுட்டேண்டா கோபத்தைன்னாராம் பிரகலாத சுவாமி. பிரம்மாதயசுரகணாக முனயோத சித்தாக சத்வைகதானமதயோ வசசம் பிரவாகைः நாராதிதும் புருகுணைः அதுனாபி விப்ருஹோ கிம் தோஷ்டுமர்ஹதி சமே ஹரிருக்ரஜாதேः மன்யே ஜனாபிஜனரூப தபஸ்ருதூஜஸ்தேஜः பிரபாவ பலபூருஷ புத்தியோகாः நாராதனாயகி பவந்தி பரஸ்ய பும்சः பக்தியாத்து தோஷ பகவானே கஜயூதபாயா. இப்படி 42 ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரம் பண்ணார். சிம்மாவதாரமாயி பிரகலாதனுக்கு பரமானுகிரகம் பண்ணினேன், லோகத்துக்கு அபயம் கொடுத்து ஹிரண்யகசிபு சம்ஹாரம் பண்ணி பிரகலாதனுக்கு அபயம் கொடுத்து அபயன் சிம்மத்தோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். மேலே அடுத்த சப்தாகத்தில் 42 ஸ்லோகமும், அது எத்தனை சப்தாக ஆகுமோ அத்தனை சப்தாகம் 42 ஸ்லோகமும் மேலே ஒரு ஸ்லோகமாக பிரகலாதன் பண்ணுறதான ஸ்தோத்திரங்கள், இந்த தேவதைகள் பண்ணுறதான ஸ்தோத்திரங்கள். ஏன்னா முன்னாடியே சொன்னேன், வீனஸ் காலனியில் ஒரு 10 நாள் சொல்லியிருக்கேன் இந்த ஸ்துதி மாத்திரம், பிரகலாத ஸ்துதி மாத்திரம் ஒரு 10 நாளைக்கு 42 ஸ்லோகமும். ஏன்னா சாரபூதமானது பாகவதம், ஸ்துதி பிரதானம். இப்போ அவதாரம் பண்ணார், அட்டகாசம் பண்ணாருங்கிறத ரசிக்கிறவாள் ஒரு கோஷ்டி இருப்பாள். பாகவதாலுக்கு எது ரசம்னால் இந்த ஸ்துதி தான் ரசம். துருவஸ்துதி, பிரகலாத ஸ்துதி, கஜேந்திர ஸ்துதி, பகவானுடைய காருண்யத்தை ஒத்தொத்தர் ஒரு டேஸ்ட்டில் நமக்கு வெளிப்படுத்துகிறா. இது பெங்காலி ஸ்வீட்டு, இது ஒரிசா ஸ்வீட்டுங்கிற ஆளணும், இது ராஜஸ்தான் ஸ்வீட்டுங்கிற ஆளணும். அதுபோல் எங்களுக்கு துருவஸ்துதி, பிரகலாத ஸ்துதி, இந்த கஜேந்திர ஸ்துதி இத்தியாதிகள்லாம் 42 ஸ்லோகங்கள் மேலே சொல்ல போகிறா. பிரகலாதனுக்கு பரமானுகிரகம் பண்ணி வரன்கள்லாம் கொடுத்து பக்த சக்கரவர்த்தியாய் பிரகலாதனை பண்ணார்னு இந்த சரித்திரத்தை சங்கிரகமாக இப்போ சொல்லி முடிக்கிறேன். மேலே அடுத்த சப்தாகங்களில் ஸ்துதியெல்லாம் சொல்கிறேன். குருவாயூரப்பனோட அனுகிரகத்தில் வியாச பௌர்ணமியில் அழகாக ஒரு குரு பௌர்ணிமாவில் ஒரு பாகவத சப்தாகம் கார்த்தால பூர்த்தியாகிறது. குருவாயூரப்பனோட ஒரு அனுகிரகம், வியாசாச்சாரியாளுடைய அனுகிரகம் நமக்கு கரெக்டாக இந்த நேரம் 10 நாள் முன்னாடி வியாச குஃபால தரிசனம். வியாசரோட அங்கேயும் போயிட்டு வந்தோம், பத்ரிகாசிரமத்துக்கு, வியாசாசிரமத்துக்கு. வியாச பூர்ணிமா பட்சத்துலேயே நமக்கு போன வாரம் பத்ரிகாசிரமத்தில், இந்த வாரம் இங்கே பாகவதம் படிச்சுட்டு நாளைக்கு குரு பூர்ணிமாவில் சங்கிரகாத்தியாயங்கள்லாம் படிக்க போகிறோம். நடத்துகிற அந்த தம்பதிகளுக்கும், நிகிலா கண்ணன் பம்பாயிலேருந்து நடத்துகிற அந்த தம்பதிகளுக்கும், யூடியூப் மூலமாக பார்க்குற அத்தனை பக்தாளுக்கும் சொல்கிற எங்கள் குடும்பத்துக்கும் கருணாமூர்த்தியான லக்ஷ்மி நரசிம்மத்தோட ஒரு பிரசாதமும் வியாசாச்சாரியாளுடைய ஒரு அனுகிரகமும் என்னைக்கும் ஆச்சாரியாலோட அனுகிரகங்கள்லாம். மேலே அடுத்த சப்தாகம் நம்ம குருவாயூரப்பனோட சங்கல்பத்தில் நடக்கும். அடுத்த மாதம் கோகுலாஷ்டமி உற்சவம், அதில் 2 சப்தாகம் நடக்க போகிறது. ஆகஸ்ட் 28 ஆரம்பித்து இது 9வது வருஷமாக கோகுலாஷ்டமி உற்சவம் ஸ்ரீரங்கம் நம்ம ராமாசிரமத்தில் 9வது வருஷமாக நடக்கிறது. 8 வருஷம் ஆகிடுது ராமநவமி கோகுலாஷ்டமி. இது 9வது வருஷமாக 2 பாகவத சப்தாகம் செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்கும், ஆகஸ்ட் 28 கோகுலாஷ்டமி வரைந்த ஒரு சப்தாகம், அப்புறம் அன்றைக்கி ஆரம்பித்து இன்னொரு சப்தாகம். இதில் மத்தியில் லக்ஷார்ச்சனை செப்டம்பர் 9ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு குருவாயூரப்பனுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினால லக்ஷார்ச்சனை. அப்புறம் கோகுலாஷ்டமி அன்னைக்கு ஒரு 1000-2000 பேருக்கு அன்னதானங்கள், பிராமண பூஜனங்கள், ஒரு 50-100 பேருக்கு அரிசி பருப்பு இந்த கிராசரிஸ் எல்லாம் வருஷம் குருவாயூரப்பன் கொடுப்பார். ராமநவமியிலையும் கொடுத்தோம், அடுத்த கோகுலாஷ்டமியிலையும் இருக்குது. மேற்கொண்டு இந்த 2 சப்தாகம் லக்ஷார்ச்சனை, பிராமண பூஜனங்கள், அன்னதானங்களோட கோலாகலமாய் நம்ம ஸ்ரீரங்க ராமாசிரமத்தில் கோகுலாஷ்டமி உற்சவம் நடக்க போகிறது. அதுலேயும் 15 நாளைக்கு பாகவதம் தொடர்ச்சி வரும், பிரவச்சனம். குருவாயூரப்பனோட அனுகிரகம் முடிஞ்சவா வரலாம். கோகுலாஷ்டமிக்கும் யூடியூப் மூலமாக பார்த்துட்டு இருக்கிறவா ஒரு நாள் கூட ரங்கநாதனையும் தரிசனம் பண்ணி நம்ம லக்ஷார்ச்சனைக்கோ கோகுலாஷ்டமி அன்னைக்கோ பார்த்து பகவானுடைய பிரசாதத்தை அடையலாம், கலந்துக்கலாம். குருவாயூரப்பனோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். கல் அனந்தராமாக்கியமகிப்ரணீதம் ஸ்தோத்திரம் பட்டேப்யஸ்து நரஸ்திரிகாலம் வாதாலயேஷஸ்ய கிருபாபலேன
லபேத சர்வாணி ச மங்களானி. நாராயண 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 நாராயண. சதுர்தசியில் இன்னைக்கு அழகான நரசிம்மாவதாரம் நமக்கு நேர்ந்திருக்கு. சதுர்தசி தான் நரசிம்மாவதாரம் நடந்த தினம். வைசாக சதுர்தசி ஆலங்குடி சுவாமிகளுடைய இதுவும் ஆராதனையாக இன்றைக்கி தான் வரும். நரசிம்மோபாசகால் ஆலங்குடி சுவாமிகளும் கரெக்டாக இன்றைக்கி சதுர்தசி நரசிம்ம அவதாரம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. பாலாம்பிகேஷ வைத்யேஷா பவரோக ஹரேதிஜா ஜபேன்னாமத்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். மகாதேவ 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 மகாதேவ. ஹர நம பார்வதீபதயே. லக்ஷ்மீ நரசிம்ஹஸ்வாமிகி, பிரஹ்லாத வரதுனிகி, சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திகி.